ஸ்ரீ கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். துவாரகதாஸ் கோவர்தன்தாஸ் வைணவ கல்லூரியின் தமிழ் இலக்கியத் துறையின் நாடகவியல் 5 நாள் பயிலரங்கம் ஆக்கமும் ஊக்கமும் அளித்த எங்கள் கல்லூரி செயலர் மதிப்பிற்குரிய முனைவர் திரு அசோக்குமார் முத்ரா ஐயா அவர்களுக்கும் எங்களது எல்லா செயல்பாட்டிலும் உறுதுணையாய் நிற்கும் எங்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் சேது சந்தோஷ் பாபு ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கலந்த எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தலைப்பு நவீன நாடக மரபியல் சிறார் நாடகம். இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் ஆலி வெங்கடேசன் ஐயா, கௌரவ உதவி பேராசிரியர் நாடகவியல் துறை, தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர். நாடக பயிலரங்கை தமிழ் துறைக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் இந்த நிறுவனத்துக்கு முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர்களுக்கும் நம்முடைய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சின்ன நாடகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 செஷனாக கேட்டுட்டே இருப்பீங்க. முதல் செஷன்ல கார்த்திகேயன் வந்து உங்களோட பேசியிருப்பார். நாடகம் என்ன செய்யும், நாடகம் என்ன பண்ணும், நாடகத்தை என்ன பண்ணலாம் அப்படிலாம் அப்படியே கொஞ்சம் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் பழனி சங்கரதாஸ் சுவாமிகள்ல இருந்து பம்பல் சம்பந்த முதலியார்ல இருந்து உங்களுக்கு நிறையவே அதிகமான தரவுகளை நிறைய கொடுத்திருப்பார். இந்த 5 நாள் நீங்க ஒரு என்சைக்ளோபீடியாவை நீங்க போய் படிச்சா கூட இந்த 5 நாள் பத்தாது. உங்களுக்கு நாடகம் குறித்த ஒரு என்சைக்ளோபீடியா படிக்கணும்னா உங்களுக்கு இந்த 5 நாள் பத்தாது. ஆனால் உங்களுக்கு அற்புதமா ஒரு என்சைக்ளோபீடியாவை நீங்க வந்து தமிழ் நாடகத்தை பத்தி, தமிழ் நாடக சூழலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற தமிழ் துறைக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது படிக்கிறதை விட கேட்கறது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் அது ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை படிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெளிவு பெறும். கேள்வி ஞானம் அப்படிங்கிறது வந்து சிலருக்கு ஒரே நேரத்துல புரிஞ்சிடும், சிலருக்கு ஒரு 2வது தடவை கேட்டா புரியும். அவ்வளவுதான், அது போதும். அதுக்கு மேல அது அப்படியே மனசுல பதிஞ்சிடும். நம்மளுக்கு இந்த செவிஞானம் வந்து ரொம்ப உன்னதமான ஞானம். இதை விட பார்வை, விஷுவல், கண்ணால் காண்பது, கண்ணால் காணும் போது அது செவியால் கேட்கும் போதும் நம்ம மனசு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா மெமரியில போய் பதிஞ்சிடும். அது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கும். இதுதான் வந்து நினைவுகள், பதிவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பதிவுகள் நம்ம வந்து குழந்தைகள்ல இருந்தே நமக்கு இருக்கு. குழந்தைகள் அறியா பருவம், நம்ம தெரிஞ்ச பருவம் சொல்லிக்கலாம். அறியா பருவம் அப்படிங்கிறது வந்து அந்த 1 வயசுல இருந்து அந்த பள்ளி போற வரைக்கும் உள்ள ஒரு பருவம் ஒண்ணு இருக்கும். இப்ப கூட நீங்க நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு பின்னாடியே போனீங்கன்னாக்கா, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பாக்கள் ஏதேனும் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அங்க நிக்காத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, அங்க அதை சாப்பிடாத அப்படிங்கிறத நீங்க அப்ப உங்க மெமரியில இருக்கிறத இப்ப பக்கத்து வீட்டு குழந்தைக்கு அந்த அம்மா சொல்லும் போது உங்களுக்கு அது நினைவுக்கு வரும். நம்ம அம்மாவும் இப்படிதானே நம்மள சொன்னாங்க அப்படின்ட்டு வருதுங்களா? அப்ப நமக்கு தோணுது, ஏன் நம்ம வந்து இப்படியே இருந்திருக்க கூடாதுன்னு நமக்கு தோணும் இல்லையா? நம்ம அந்த குழந்தையாவே இருந்திருக்கலாமே, ஏன் நம்ம இவ்வளவு பெரிய குழந்தைய வளர்ந்து வந்து கல்லூரியில உட்காந்துட்டு கஷ்டப்படணும் அப்படிலாம் தோணும். தெரியும் நமக்கு. அந்த நினைவுகள் இருக்கு இல்லையா, அது பசுமையான நினைவுகள். அதுதான் வந்து ஒரு மனிதனை, அந்த நினைவுகளை அசைப்போடும் பொழுதுதான் ஒரு மனிதன் கலைஞனாகிறான், படைப்பாளியாகிறான். அது எப்ப வந்து உங்களுடைய மெமரி பவரை பிஃபோர் உங்களுடைய அறியா பருவத்தை நீங்க வந்து தொடர் முயற்சி பண்றீங்களோ அப்போதான் நீங்க வந்து படைப்பாளி ஆக முடியும். அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சிறிய பருவத்தையும் இப்ப உள்ள அனுபவத்தையும் ஒன்னோட ஒண்ணு இணைச்சு அதுல நல்லது கெட்டதை பகுத்து உங்களை ஒரு சிறந்த படைப்பாளியா உருவாங்க. அதாவது குழந்தைகளாலே இது படைப்பாளி பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. இது குழந்தைகள் படைப்பாளியுடைய ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை இல்லாமல் குழந்தைகள் இலக்கியம் படைக்க முடியாது. இன்னைக்கு தமிழ் நாடக சூழல வந்து குழந்தைகள் இலக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. கவிதை எழுதுறவங்க இருக்காங்க, காதல் கவிதை எழுதுறவங்களுக்கு 1000 பேர் இருக்காங்க, 1 லட்சம் பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கில் இருக்காங்க. போய் இன்னைக்கு வந்து புத்தக பேர்ல போய் பார்த்தோம்னா எடுத்ததுல 50% காதல் கவிதைகள் தான். அவங்களாம் இது சொல்ல வரல, அப்படி எழுதக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இதுல குழந்தை இலக்கியம் எடுத்துட்டா 1% தான் இருக்காங்க.
இப்போ குழந்தை இலக்கியம் படைக்கிறதுங்கிறது வந்து அதுக்குன்னு நம்ம வந்து தயாராகும். நம்ம மனநிலையையும் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய செயலையும் அதுக்குள்ளார நம்ம வந்து பதிய தொடங்கினாதான் குழந்தைகள் இலக்கியத்தோட நம்ம பயணிக்க முடியும். அதுக்கு என்ன சார் பண்ணணும் நம்ம அப்படின்னா, முதல்ல குழந்தைகளை கவனிக்கணும். குழந்தைகள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத ரசிக்கணும். அவன் தப்பு செஞ்சாலும் சரி, சரி செஞ்சாலும் சரி, அந்த குழந்தை எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கும் ஒரு குட்டி மிருகத்துக்கும் பறவைக்கும் உள்ள ஒற்றுமையை நம்ம புரியணும். அந்த குட்டி மிருகமோ குழந்தையோ ரெண்டும் எப்படி ஒரே மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க. அப்ப அதோட தாய் மிருகம் வந்து எப்படி அந்த குழந்தை மிருகத்தை வந்து தட்டி அதுக்கு அட்வைஸ் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு குட்டி நாய்கள் குட்டி போட்டிருக்கோம், ஒரு பூனை குட்டி போட்டிருக்கோம் இல்லையா? நம்ம சாப்பிட்டு இருப்போம், சரி குட்டி நாய் சொல்லி நம்ம சாப்பாடு எடுத்து அப்படியே போடுவோம். போட்டவொடனே பெரிய நாய் அங்கேருந்து உருறணும் சொன்னவொடனே ஓடி வந்த குட்டி நாய் கொடுக்கணும் ஓடி போயிட்டு திரும்பி. கவனிச்சிருக்கீங்களா? ஆனா நம்ம அப்படி செய்ய மாட்டோம். அம்மா ஏய் தொடாதன்னா இப்படி திரும்பி பார்த்துட்டு போய் மறுபடியும் தொடுவோம். தொட்டு இருப்போம். நமக்கு வந்து பட்ட அறிவு, பட்டதுக்கு அப்புறம் தான் அறிவு வரும். யார் என்ன சொன்னாலும் சரி, ஏய் இதை செய்யாதடான்னு சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஞானி ஆயிடும். உண்மை அதுதான். எல்லாருடைய தியரியும் நம்ம நம்பிட்டோம், எல்லாருடைய தியரியும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஞானி ஆயிடும். புத்தர் அங்கதான் ஆனார். அவரு சண்டையெல்லாம் போட்டு பார்த்தாரு, எல்லாம் பண்ணி பார்த்துட்டாரு. என்னடா இவ்வளவு சேதங்கள் இவ்வளவு பார்த்துருக்கு பிறகு அங்க பார்த்தா இறப்பு இங்க போய் நம்மளுக்கு அதை மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அவர் ஆசான்னு சொன்னதெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்கிறார். எதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு மனுஷன், தர்மத்துக்கு மீறதெல்லாம் எதெல்லாம் இருக்கு, நியாயம் எதெல்லாம் இருக்கு, எதையெல்லாம் மீறி நம்ம நடந்துட்டு இருக்கோம் அப்படி சொன்னது இதெல்லாம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் மகானா ஆகுறார், புத்த மகானா போறார். அப்படியே போதி மரத்துல உட்காந்து ஞானம் பிறந்தில்ல அவருக்கு. அவங்க வாத்தியார்கள் சொன்னது, அவங்க அம்மா சொன்னது, அவங்க பெற்றோர்கள் சொன்னது, எது தர்மம் இதெல்லாம் யோசிச்சுதான் ஞானியான. அது மாதிரிதான் குழந்தைகளுடைய விஷயமும். நம்ம குழந்தைகளை இந்த மாதிரியான பருவத்திலிருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த குழந்தைகள் நாடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 வகையா நம்ம வந்து பார்க்கலாம். ஒண்ணு வந்து பெரியவர்கள் சிறுவர்களுக்காக நிகழ்த்தும் நாடகம். நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைகளுக்காக நம்மளும் குழந்தை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நடிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு நிகழ்வுகள். அதை பார்க்கக்கூடிய நேரம் நம்மளுடைய இளைஞர்களுக்கு இல்லை. பாதி இளைஞர்களுக்கு அதை பார்க்கக்கூடிய நேரம் இல்லை. ஒரு 10% இளைஞர்கள் அதோட பயணிக்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் சுத்தி நிறைய நாடக பயிற்சி பள்ளிகள்லாம் இருக்கு இங்க. அதுல பெரியவங்களுக்கு நாடக பயிற்சி நேரம் போக குழந்தைகளுக்கான நாடக பயிற்சிகளையும் அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல நிறைய மாணவர்கள், அது குறிப்பா இலக்கியத்துறை மாணவர்கள், அப்புறம் அறிவியல் துறை மாணவர்கள் எல்லாம் அதுல பயணிக்கிறத நம்ம அடிக்கடி பார்க்க முடியுது. அதுல 1-2 நாடக கூடன்னு சொல்லி போயிட்டா, இப்ப சமீபத்துல கூத்துப்பட்டறை அந்த கொரோனா காலகட்டத்துல 5 பஞ்சு அப்படிங்கிற ஒரு நாடகம். 5 பஞ்சுனா ஒண்ணும் இல்ல, பஞ்சதந்திர கதைகள். அந்த பஞ்சதந்திர கதைகள்ல உள்ள 5 கதைகளை, அது பஞ்சதந்திர கதைகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு தந்திரத்துக்கு 5 கதைகள் இருக்கும். ஒவ்வொரு தந்திரத்துக்கும் 5 கதைகள் இருக்கும். அவங்க 5 கதைகள்ல இருந்து ஒரு கதை, அதனால 5 பஞ்சு. அந்த 5 கதைக்கு ஒரு பஞ்சு கதை அப்படின்னு 5 கதைகளை தொகுத்து 5 பஞ்சுன்னு அவங்க பண்ணியிருந்தாங்க. அதுக்கான உபகரணங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த ஃபோம்ல டாக்கிங் பாப்பட் சொல்லுவோம், பேசக்கூடிய மாஸ்க், டாக்கிங் பாப்பட். இப்ப நான் பேசுறேன்னா அதுவும் வாய் திறந்து ஓடும். அப்போ ஒரு மனிதன் வந்து அந்த மாஸ்கை மாட்டிக்கிட்டு பேசும்போது அந்த மாஸ்க்கும் பேசும். அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் பாப்பட்ஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை நம்ம செஞ்சு கொடுத்து ஒரு நல்ல பேர் வந்து ஒரு நாடகமா இருந்தது. அந்த நாடகம் ஒரு 2-3 ஷோ நிறைய இடங்கள்ல போட்டாங்க. பெசன் நகர்ல அது ஸ்கூல்ல தான் பண்ண முடியல, ஏன்னா கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால பள்ளிகள்ல செய்ய முடியாத ஒரு சூழல். ஆனா மற்ற இடங்கள்ல எல்லா இடத்துலயும் பண்ணாங்க. நல்ல நாடகம். இது வந்து பெரியவங்க, அப்போ ட்ரைன்டான ஆர்டிஸ்ட். இப்ப இதே நிலைமை வந்து இதே மாதிரியான விஷயம் டெல்லியில
அது ரெப்பட்ரி அப்படி சொல்லக்கூடிய நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவுடைய ரெப்பட்ரி வந்து தொடர்ந்து இதுக்குன்னே ஒரு முழு நேர கலைஞர்களை சம்பளத்துக்கு அமர்த்தி அவங்கள வச்சு பயிற்சி கொடுத்து அங்க உள்ள பள்ளிகளை எல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை. ஏன்னா நான் ஒரு தமாஷுக்கெல்லாம் கூட சொல்லுவேன், நம்ம நாட்டில் நாடகம் வளர்ந்ததும் தமிழாளி, நாடகம் இல்லை என்று சொல்வதும் தமிழாளி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்பொழுது தமிழ் இல்லை என்று நம்ம சொல்றோமோ அப்போ நீங்க நாடகம் எல்லாம் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் நாடகம் இருக்கும். அதனால தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, தப்பு தப்பா வெளில போயிட்டு நாடகம் சித்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. அது தப்பான வாதம். அந்த வாதம் பேச வேண்டியதில்லை. நம்ம அதை சொல்ல வேண்டியதா, அதை பேச வேண்டியதில்லை. தமிழ் நாடகம் என்னைக்கே சாவாது. என்னைக்கெல்லாம் ஒரு குழந்தை பிறகுதோ அந்த குழந்தை மூலியமா ஒரு நாடகம் பிறக்கும். எங்கெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தை மூலியமா நாடகம் பிறக்குங்கிறதா எங்களுடைய வாதம். அதை நோக்கிதான் நாங்க குழந்தைகள் நாடகத்தை பயணிச்சுட்டு இருக்கோம். அதனால குழந்தைகளோட நாங்க பயணிக்கிறோம். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, குழந்தைகள்கிட்டே நாடகத்தை முதலில் நாங்க அதுக்கான சிந்தனையும் அதுக்கான வழிகளையும் அவங்களோட விதைச்சிட போது அந்த குழந்தை வளர்ந்து அவன் அன்னைக்கு அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அதை பத்தின பெரிய அறிவுகள் அந்த குழந்தைகிட்ட அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். உதாரணத்துக்கு நேற்று சொல்ல போனா ஒரு குழந்தை திருக்கூத்து நிகழ்ச்சியில ஒரு குழந்தை பிள்ளையாரா வந்து சும்மா உட்கார்ந்துட்டு போகும். முதல் ஷோல அந்த பிள்ளை வந்து பிள்ளையாரா வந்து உட்கார்ந்துட்டு போச்சா. போனதுக்கு அப்புறம் அந்த முகத்துல அந்த துணியை போட்டு மூடிட்டு உட்கார வச்சிருப்பாங்க, அனுப்பி விட்டுருவாங்க. நேற்று ஷோக்கு போகும்போது எனக்கு மேக்கப் போடுங்க, எல்லாரும் மேக்கப் போட்டிருக்கீங்க, எனக்கு மேக்கப் போடுங்க அப்படிங்கிறது. நீ தான் பிள்ளையார்ல மூஞ்சி மூடுவாங்க, எதுக்கு உனக்கு மேக்கப் பண்ணு? நீங்களா மட்டும் மேக்கப் போடு கடைசியில் வந்து நிக்கிறீங்கல்ல, நான் மட்டும் துணியெல்லாம் எடுத்துட்டு வெறி மூஞ்சோட வந்து நிக்கிறேன்னு, அப்ப எனக்கு மேக்கப் வேணும்ல, எனக்கு மேக்கப் போடுங்க அப்படின்னு நேற்று உட்காந்து அவங்க யாரும் போட்டுல அப்புறம் கூட இருந்து அவங்களோட அந்த அவங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டு கடைசியில் பிள்ளையாரா அதுக்கு ஒரு சந்தோஷம், அந்த நினைவுகள். அப்ப எல்லாரும் இருக்கும்போது அவங்க நம்மளும் அந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கும், எல்லாரும் போலயும் நம்மளும் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் வந்து அந்த குழந்தைகள் மனசுல இயல்பாவே பதியக்கூடிய ஒரு விஷயம். இந்த நினைவு வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இருக்கு அதுக்கு வரும் அந்த குழந்தைக்கு. அந்த நினைவு தான் அதை ஏற்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. அது நாடகம் பண்ணது எல்லாமே பெரியவங்க தான். அதுல ஒரே ஒரு பாத்திரம் அதுக்கு பெரிய வேற யாரா கூட போட்டுக்கலாம். ஆனா அந்த குழந்தைய நடிக்க வச்சதுனால அந்த குழந்தை இப்ப பெரியவர்கள் சிறியவர்களுக்கு நிகழ்த்தும் நாடகத்துல இன்னும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம கதை கரு முத கொண்டே பெரியவங்களுடைய நம்ம சிந்தனை என்னவோ அதை தான் அவங்களுக்கு செய்யறோம். எங்கேயா குழந்தைகளுடைய சிந்தனையில நம்ம நாடகம் பண்ணணுமா? கிடையாது. ஆனா இது வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல நாடகம் பார்த்திருப்போம், நடிச்சிருப்போம். என்ன பண்ணிருப்போம்? ராஜாஜி சிங் இல்ல ஜான்சி ராணி இல்ல காந்தியடிகள், கட்டபொம்மன், அவங்கள குழந்தையா? அவங்கள குழந்தைகளா சொல்லுங்க? அவங்கள குழந்தைகள் இல்ல, அவங்க பெரியவங்களுடைய பாத்திரத்தை குழந்தைகளுக்கு போட்டு விடுறோம். அது எப்படி குழந்தைகள் நாடகம் ஆக முடியும் அப்படிங்கறது கேள்வி. அது ஒரு வகை முறை. குழந்தைகளுக்கு பெரியவர்களுடைய மேக்கப் போட்டு நடிக்க வைக்கிறது, அது வந்து மாறு வேட போட்டி அப்படின்னு நம்ம ஒரு பேர் அதுக்கு வச்சுட்டோம். அது ஒரு மாறு வேடம். அந்த குழந்தைய வந்து சின்ன குழந்தைய பெரிய குழந்தையா மாத்தி காட்டுறது, பெரியவங்களா மாத்தி காட்டுறது, பெரியவங்களும் சின்னவங்க. நம்ம என்ன பண்றோம்? நாடகத்தில் நடிக்கும் போது பெரியவங்க சின்ன குழந்தையா மாறிக்கிட்டு நடிக்கிறோம். இது ஒரு முறை, மாறு வேடம். இந்த மாதிரி கதைகள்ல நிறைய கதைகள் சொல்லிக்கலாம். இரணியன் சங்காரம். இரணியன் சங்காரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு நம்ம பாடம் சொல்லி தரோம். நீ வந்து பக்தியோட இருக்கணும். யாருக்கு? பிரகலாதனுக்கு. பிரகலாதன் மூலியமா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம பாடம் சொல்லி தரோம். அதே இந்த பக்கம் வைஷ்ணவத்துல நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா, சைவத்துல போனோம்னா பக்த பிரகலாதன் மாதிரி மார்க்கண்டேயன். ரெண்டு கதையும் குழந்தைகளுக்கு சமய நெறிகளை எப்படி நம்ம புகழணும். இப்ப இது எல்லாமே நம்மளோட சிந்தனை தானே. அந்த குழந்தைக்கு எதை பத்தி தெரிய போகுது? குழந்தையா இருக்கிற வரைக்கும் ஆணும் ஒண்ணுதான், பொண்ணும் ஒண்ணுதான். அவங்களுக்கு சமயம் எல்லாமே ஒண்ணுதான், மதம் எல்லாமே ஒண்ணுதான். அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க வந்து சொல்றாங்க, சிறியவர்கள் பெரியவர்களுக்கு நாடகம் செய்யறது. இது ஒரு முறை. சிறியவர்களை சொல்றோம், பெரியவங்களுக்கு நாடகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ரெண்டு விஷயம்.
ஒன்னு ஃபேண்டசி, ஒன்னு ட்ராஜடி. இங்க வந்து காமெடி கிடையாது. காமெடி அதுக்குள்ள இருக்கும். ஆக்சுவலி நம்ம யூரோப்பிய நாடக முறையில வந்து 2 காமெடி அண்ட் ட்ராஜடி அப்படிங்கிற முறை அப்படிங்கிறது இருக்கும். இங்க ஃபேண்டசி. குழந்தைகள் அவங்க கதையை செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது செய்யுங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த நாய்க்குட்டி இப்ப கொஞ்ச நேரத்துல அப்படியே பறந்து வரும், பறந்து வர நாய்க்குட்டியோட நானும் பறந்து போவேன், பறந்து போய் அந்த மாடியில உட்கார்ந்துக்கிட்டு அங்கிருந்து அடுத்து வர பறவையோட நான் பறந்து போவேன், இதுதான் என்னுடைய கதை அப்படின்னு சொல்லுவான். இது ஃபேண்டசி. அதுக்கப்புறம் சரி தம்பி, நீ தினந்தோறும் உனக்கு பிடிக்காததுன்னா உனக்கு நீ பார்த்துட்டு இருக்க வாழ்க்கையில காலையில எழுந்திருக்கிற, ஸ்கூலுக்கு வர, வீட்டுக்கு போற, தூங்குற, அது வரைக்கும் உனக்கு பிடிச்சது எது பிடிக்காதது எது சொன்னோடனே அப்படியே யோசிப்பா கொஞ்ச நேரம். யோசிச்சுட்டு பிடிக்காதது அப்பா அம்மா திட்டுறது பிடிக்காது இல்லையா? அப்புறம் சில ஸ்லம்ல இருந்து வர குழந்தைகளை சொல்லலாம், அப்பா நல்லா குடிச்சிட்டு வருவாரு, காலையிலே குடிச்சிட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சுடுவாரு, ஏய் பள்ளிக்கூட போல நீ அப்படின்னு. இந்த விஷயம் பிடிக்காது குழந்தைக்கு. இதை செஞ்சு சொல்லு அப்படின்னு இதை வந்து அது செஞ்சு காட்டும். எங்க அப்பா இப்படி செய்யறது பிடிக்கல, ஏன்னா எங்க அப்பா இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத, தனக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ அத மாதிரி தன்னை வளர்க்கணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து குழந்தைகள் பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய நிகழ்வு. இது நாங்க பயிற்சி அளித்த முறையில பல பள்ளிகள்ல இத மாதிரி பண்ணியிருக்கோம். பண்ணும்போது அவங்களுக்கு கேட்போம், நீ என்னவா ஆக போற அப்படின்னு. அடுத்து ஒரு குழந்தை கேட்கும், நான் கவர்னர் ஆக போறேன். ஏன்டா தம்பி, கவர்னர் ஆனா தானே வந்த உடனே எல்லாரும் நம்புவாங்க, நான் அப்படியே வர முடியும், எல்லாரும் சல்யூட் அடிப்பாங்க, எல்லாரும் எனக்கு என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்குவாங்க, இப்ப நான் கவர்னர் ஆகணும்ல. ஒரு சில குழந்தைகள் நான் டாக்டர் ஆகணும். ஏன்டானா நிறைய பேருக்கு நல்லது செய்யணும், உடம்புலாம் சரி பண்ணணும், எனக்கு உடம்பு எல்லாம் சரி பண்ணிக்கணும். இப்படி அதுக்கு ஒரு பார்வை அந்த குழந்தைக்கு எதை உலகத்துல பார்க்குதோ அதுவாக தான் மாற வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு. இந்த நினைப்பு தான் பிற்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா அதை வளர்த்தெடுத்து அந்த நிலைக்கு கொண்டு போறது. இப்படி தான் வந்து வளரணும் அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கணும். நம்ம போய் ஏய் நீ டாக்டரா தான் ஆகணும், நீ வக்கீலா தான் ஆகணும், நீ சயின்டிஸ்டா தான் ஆகணும்னா அதுக்கு ஆனாவனம் படிக்கிறதே கஷ்டமா இருக்குது, அதை போய் டாக்டர் ஆகணும் எங்க போகும் அப்படி இருக்கு இல்லையா? அப்ப ஆனாவனம் படிக்கிறது கஷ்டமா இருக்குதுன்னா ஆனாவனம் சொல்லி கொடுக்கறது விஷயம் இல்ல, அதுக்கு அந்த ஆனாவனம் எப்படி புரிய வைக்கிறதுங்கிறத விஷயம் நமக்கு குழந்தைகளுக்கு. அப்ப எந்த வகையில சொல்லலாம், லேர்னிங் மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய லேர்னிங் மெத்தட்ஸ் இருக்கு. அப்ப லேர்னிங் மெத்தட்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும் குழந்தைகளுக்கு. இதை வந்து ஆசிரியர் மட்டும் பண்ண முடியாது அந்த வேலையை. ஆசிரியர் 45 குழந்தைகள், இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க 100 பேர் இருக்கீங்க, இப்ப நான் ஒரு பயிற்சி கொடுக்கற சொன்னா 100 பேரையும் நான் ஒரே நேரத்துல கவனிக்க முடியாது. அதுல எதிர்க்கிற ஒரு 10 பேரை டக்குன்னு சொல்ல முடியும், அப்புறம் கேட்கறவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு நான் உதவி செய்ய முடியும், அதுக்குள்ள நேரம் ஆகிடும், டைம் முடிஞ்சு போயிடும். அப்ப மீதி இருக்கிற 80 பேர் என்ன 70 பேர் என்ன ஆவாங்க? அப்ப புரியாமலும் போறக்கூடிய ஒரு நிலைமை வந்து அவங்களுக்கு வந்துடும். அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்க முனைப்பெடுக்கணும், அவங்களுக்கு பேரண்ட்ஸ் கேட்டு சொல்லி கொடுக்கணும், அதான் நம்மளுடைய வேலை. இங்க வந்து டிஸ்கவர் லேர்னிங், ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை எப்படி வந்து புலனாய்வு செய்யுது, எப்படி வந்து ஒரு கண்டுபிடிக்குது, டிஸ்கவர் பண்ணி போக முடியும். ஒரு விஷயத்தை தெரியும். இப்ப உதாரணத்துக்கு நிறைய குழந்தைகளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், நகரத்து சார்ந்த குழந்தைகளுக்கு நகரம் சார்ந்த ஒரு ஏக்கம் இருக்கும், கிராமத்தை சார்ந்த குழந்தைகளுக்கு கிராமத்து. இப்ப எனக்கு என்னுடைய ஏக்கம் சொல்ல போனாக்கா, எங்க வீட்டுல எது கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, ஆனா எல்லாமே இருக்கும். எங்க வீட்டுல காசு இருக்கு, பணம் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆனா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது வேணும்னா அதை வாங்குறதுக்காக நான் பல நேரங்கள் பல வேலைகளை செய்யணும், அது எனக்கு கைக்கு வர்றதுக்காக. அந்த ஒரு விஷயம், அதுக்காக நான் வந்து வேலை செஞ்சோ, இல்லைன்னா நான் நல்லவ மாதிரி நடிச்சோ, இல்லைன்னா நான் வந்து உண்ணாவிரதம் இருந்தோ அதை வந்து நான் அடையணும். அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, இவ்வளவு போராடி அடைஞ்சதுக்கு பிறகு அது கைக்கு வந்ததுக்கு அப்புறம் சில நேரங்கள் வெற்றி பெறும், சில நேரம் இது அப்புறம் பார்த்து தூக்கி வச்சுட்டு போயிடும், அதோட மறந்து போயிடும். ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு பார்த்தா இது எதுக்கு வாங்கணும்னு நமக்கே தோணாது. அன்னைக்கே நடந்தாலும் மறந்து போயிடும், ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு கிடைச்சாலும் மறந்து போயிடும்.
இது ஒரு இடைப்பட்ட ஒரு வெளி இருக்கு. ஒரு விஷயத்தை நாம் அடையிறதுக்கு ரொம்ப போராடிச்சா இவ்வளவு போராட்டத்துக்கு ஜெயிச்சு நடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலைமை குழந்தையிலேருந்தே அது இருக்கு. ஏன்னா நான் அதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன் குழந்தையிலேருந்து. அதுக்காக இல்லாதப்பட்ட குடும்பமும் கிடையாது, அதுக்காக நிறைய இருக்கப்பட்ட குடும்பமும் கிடையாது. ரொம்ப மிடில் கிளாஸ் அப்படிங்கள எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குற அளவுக்கான குடும்பம் தான். ஆனால் செய்ய மாட்டாங்க நம்ம பெற்றோர். இன்னைக்கு இருக்கிற நம்ம பெற்றோர் அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற உங்களுடைய பெற்றோர்கள்லாம் எனக்கு இப்போ கேடிஎம் வேணும்னு சொன்னா நாளைக்கு காலைல வீட்டு வாசல் வந்து நிக்குது. அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் இருக்காங்க. ஆனா அந்த கேடிஎம் வாங்கின உடனே நம்ம என்ன பண்றோம்? நம்மளை மறந்து அதை எடுத்து பறந்து தஞ்சாவூர்ல போன வேகத்துல 70 அடி உயர கம்பம் கேடிஎம் அந்த 70 அடி உயர கம்பத்துல 60 அடி போயிடுச்சு மேல போயிட்டு அப்படியே தலை குப்புறம் கீழே வந்தாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, எல்லா ரோட்ல அவ்வளவு பேர் நிற்கிறோம். அவன் வந்த வேகம் வண்டி ஸ்கிட் ஆகி அப்படியே கம்பத்துல ஏறு சர்றன்னு கொடி ஏற மாதிரி ஏறி அங்கிருந்த கையை கால விட்டு. இதெல்லாம் வந்து அதாவது நம்ம நிலை மீறி நமக்கு கிடைச்சதை எப்படி அனுபவிக்கணும்னு தெரியாம அதுக்கான ஒரு எல்லை இருக்கு. குழந்தைகளுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பொருளை கொடுக்கும் போது அதை எப்படி பயன்படுத்துறது, அதாவது கைடட் டிஸ்கவர் லேர்னிங், தூண்டுதல். நாம வந்து ஒரு கைடா அவங்களுக்கு இருக்கணும், ஒரு தூண்டுதலா இருக்கணும். ஒரு பொருளை கொடுக்கும் போது அவனுக்கு ரொம்பவும் சிரமப்படுத்தி அவங்ககிட்ட அந்த பொருளை கொடுத்தா அவனுக்கு அது பயன்படாது. நீங்க ரொம்ப வற்புறுத்தி அவனுக்கு சொல்லி கொடுத்தா அதை கேட்க மாட்டான். டக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னாலும் அதை பயன்படுத்த மாட்டான். இதான் இதுக்கான அர்த்தம். அவன் ஒரு தடவைக்கு 3 தடவை கேட்டதுக்கு அப்புறம் கொடுத்துடணும். அவன் 10 தடவை கேட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது அவனுக்கு பயன்படாது. அப்ப 3 தடவை கேட்டா கொடுத்துட்டாங்கப்பா. அப்ப 3வது தடவை கொடுக்கும் போது 2வது தடவை நீங்க அதுக்கான அட்வைஸ் கொடுக்கணும். இதை எப்படி கையாளணும், இதை எப்படி எல்லாம் வச்சிருக்கணும். குழந்தைகளுக்கு ஒரு நாடகம் செய்யும் போதும் இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து செய்யறது அப்படிங்கிறது கைடட் டிஸ்கவர் லேர்ன். இது வந்து பெரியவர்கள் சிறியவர்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு விதம். இதுதான் 3வது வருமா சிறியவர் சிறுவர்களுக்காக எடுத்த நாடகம்னு ஒரு பாங்கு வச்சிருக்கோம். இது என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய இதை வந்து அதிகமா மேடைகள்ல நம்ம பார்க்க முடியாது. சிறியவர்களுக்காக செய்யக்கூடிய நாடகங்களை மேடை நிகழ்வாக நீங்க பார்க்க முடியாது. அது எங்க நடக்கும் அப்படி சொன்னா உங்க வீட்டு தோட்டத்துல நடக்கும். உங்க ஊர்ல உள்ள ஒரு மைதானத்தில் நடக்கும். இல்லைன்னா ஏதேனும் ஒரு வெளிப்புறமா ஒரு ஓப்பன் ஏர்ல எங்கேயோ நிகழும். எப்படி நான் சொன்னா உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். உங்க ஊர்ல ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழா முடிஞ்சு ஒரு 10 நாள் 5 நாள் கழிச்சு உங்க ஊர்ல உள்ள நீங்களே பண்ணிருப்பீங்க. நீங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த திருவிழாவை நடத்துவீங்க. திரும்ப ஊர்ல நடத்திருக்கீங்களா, செஞ்சிருக்கீங்களா? சாமி எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. அது மாதிரி நீங்களும் ஒரு கல்லை வச்சு கம்பி வச்சு கட்டி அதெல்லாம் பூவெல்லாம் கையில கிடைக்கிற இலையெல்லாம் போட்டு போயிட்டு இருப்போம் இல்லையா? இது சிறுவர்களுக்காக தங்களுடைய நினைவுகளை தங்களோடு அசை போட்டு கொண்டு அதை பதிவு பண்ணும் விதமாக அவர்கள் வெளிப்படுத்தும் ஒரு விதமே சிறுவர்களுக்காக செய்யும் நாடகம். இங்கதான் வந்து 2 விதமான நாடகமா நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு வந்து கைடட் டிஸ்கவர் லேர்னிங், ஒண்ணு வந்து அவங்களுடைய டிஸ்கவர்ல அவங்களுடைய டிஸ்கவர்ங்கிறது வந்து அவங்களா இஷ்டப்பட்டு என்ன வேணா பண்ணுவாங்க. வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் எடுக்கும் போது நம்ம எந்த பொருளை கையாளணும், எந்த பொருளை கையாளக்கூடாது அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அந்த பொருளை எப்படி கையாளுறது, இப்ப இதெல்லாம் எங்க சார் சொல்லிக் கொடுக்க முடியும் நான் குழந்தைக்கு போயிட்டு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இங்க நாங்க அதுதான் பண்றோம். நம்ம என்ன பண்றோம்னா நாங்க குழந்தைகளை எல்லாம் சந்திச்ச உடனே அவங்களுக்கு சில விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்கணும். சில விளையாட்டுகள் சொல்லிக் கொடுக்கும் போது அந்த விளையாட்டுகளோடைய அவங்களுக்கு எது செய்யக்கூடாது எது செய்யணும் அப்படிங்கிற அந்த பதங்களையும் அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். அதுல அவங்களுக்கு கொஞ்சம் தான் புரியும். அப்படியே நீங்க சொன்னதை அப்படியே செஞ்சிருவாங்க சார் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா கிடையாது. ஏன்னா அதையும் தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிருக்கோம். நம்ம ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு அந்த குழந்தைய வாட்ச் பண்ணணும். நம்ம சொல்லிக் கொடுத்ததே செய்யறோம். அவன் செய்யும்போது போய் அங்க கையை வச்சு மாத்தக்கூடாது. அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. முதல்ல சொல்லிடணும். அவன் போய் செய்வான், பார்த்துடணும். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வருவாங்க இல்லையா, நல்லா இருந்துதான்னு கேட்பாங்க நம்மள வந்து. அப்ப சொல்லணும் நீ என்னென்னலாம் பண்ணிருக்கணும், அங்க எப்ப எதை மாத்தி இருக்கணும் அப்படின்னா அடுத்த தடவை அதே மாதிரி அவன் திரும்ப செய்வான்.
எங்க ஊர்ல உதாரணத்துக்கு இந்த மயான கொலை என்னுடைய PhD டாபிக். நாங்க சின்ன வயசுல இருந்தே குழந்தை பருவத்துல இருந்து அதை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம். அந்த மயான கொலை முடிஞ்சதுன்னா ஒரு 3-4 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிற அங்கங்க குரூப்பா பசங்க மயான கொலை நடத்திட்டு இருப்பாங்க. எல்லாரும் வீட்டுல இருந்து மஞ்சள், சிகப்பு, குங்குமம், விபூதி எல்லாம் தீர்த்து வந்து வச்சுட்டு முகத்தெல்லாம் பூசிக்கிட்டு அவங்க வீட்டுல கிடக்கிற கயிறு, கம்பி, குச்சி, அட்டை இதெல்லாம் வச்சுட்டு தலையில கிரீடெல்லாம் கட்டிக்கிட்டு அதுக்கு பூஜைனா மறந்தே போயிடுவோம் நம்ம. அவங்க பண்ணி நான் அதை வந்து ஒரு பதிவா பண்ணி வச்சிருக்கிறேன். என்னுடைய மயான கொள்ளை நாடகத்துல சிறுவர்களுடைய மயான கொள்ளை அப்படின்னு சொல்லி அதை ஒரு பதிவு தனியா பண்ணிட்டு அது என்னுடைய ஒரு டாக்குமெண்ட்ரியில ஏதுமில்லைன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணிட்டு அதுல ஒரு சின்ன பார்ட்டா வந்து அதை கொண்டு வந்திருப்பாங்க. மாணவர்கள் அவங்க குழந்தைகள் எப்படி வந்து தங்களுடைய விஷயங்களை எப்படி அவங்க கொண்டாடுறாங்க, எப்படி அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற வகையில் அதை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் வந்து இயற்கையா ஒரு விதமா போயிட்டு இருக்கிற விஷயம். இப்போ பெரியவங்க நாம கதைகளை கொடுத்து குழந்தைகளுக்கு நாடகம் பண்றது. அப்ப எந்த மாதிரியான கதைகள்லாம் நம்ம கொடுக்க முடியும் குழந்தைகளுக்கு அப்படின்னு இப்ப நம்ம எந்த மாதிரி இப்போ 2 விதம் இருக்கு. ஒண்ணு வகுப்பறை கதைகள், ஒண்ணு வகுப்பறை சாரா கதைகள். இந்த வகுப்பறை சாரா கதைகள் அப்படின்னு சொல்லும் போது அவைகள் எல்லாம் வந்து இந்த அதீத கற்பனை உடைய ஃபேண்டசி அப்படிங்கிற இடத்துக்குள்ளார போகக்கூடியதாகவே அதிகம் இருக்கும். இப்ப நான் தொடர்ந்து ஒரு 100 ஷோகளுக்கு மேல இந்த 1001 இரவு அரபு கதைகளை வந்து மாணவர்கள், குழந்தைகளுக்கும் பெரியவர்களும் எல்லாரும் தொடர்ந்து ஒரு வாரம் ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. 1001 இரவு கதையே வேற மாதிரியான கதையப்பா, அதை எப்படி குழந்தைகளுக்கு போய் சொல்றாரு இவரு அப்படின்னு. அப்ப குழந்தைகளுக்கு சொல்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு பாங்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டுப்படாமல் இலைமறைக்காயாக அவன் யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து நம்ம எதுவுமே ஓப்பனா எந்த விஷயத்தையும் குழந்தைகள் இருக்கும்போது பேசக்கூடாது. அப்ப அவன் எதுக்கு அது இல்லை அப்படின்னா அவன் வளர்ந்து வரும்போது அது தேடுவான், அவன் டிஸ்கவர் பண்ணுவான். அவனுக்கு இங்க வந்து நம்ம புள்ளி வச்சு விடுறோம். அதுல உதாரணத்துக்கு சொல்ல போனா அந்த ஒரு ஓப்பனிங் கதையே வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஒரு ராஜா தன்னுடைய நாட்டில் உள்ள பெண்கள் மேல சந்தேகப்பட்டு தினம் பெண்களை கொல்றது அப்படிங்கிறது அவருடைய வாடிக்கையா வச்சுக்குவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அன்னைக்கு கொண்டுடுவார். இப்படி தினம் அண்ணன் தம்பி 2 பேரும் 2 நாட்டுல உலகத்தை நம்ம தேசத்தை 2ஆ பிரிச்சு அந்த காலத்துல வாழ்ந்தது அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஆசிய கண்டத்துல 2ஆ பிரிச்சு 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்தாவும் தினம் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஒரு ராஜாவுடைய மந்திரியுடைய மகள் வந்து ராஜாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த ராஜாவுக்கு தன்னை இது பண்ணணும், ராஜாவுக்கு புத்தி தெரிவிக்கணும், பெண்கள்லாம் யாரும் மோசமானவங்க கிடையாது, ரொம்ப நல்லவங்க, அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது மந்திரி சொல்லுவார், நிறைய கதை சொல்லுவார். அதுல அந்த கழுதைக்கு இருந்த கதை இப்படிதான் சொல்லிட்டு வருவார். யார் யார் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்யணும், உனக்கு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிற வேலை தேவையில்லை அப்படிலாம் வந்து சொல்லுவார். இப்ப இது என்ன இப்படி கதையை வந்து சொல்லுவோம். அப்ப சொல்லும் போது முழு கதையாவே நம்ம சொல்றது கிடையாது. அந்த கண்டென்ட்டை அழகா அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே போயிடுவோம் லைனா. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது இல்ல அப்படிலாம் கிடையாது, ராஜா தினம் ஒரு பொண்ணை வந்து கொண்டுட்டு இருக்காரு, நான் போய் ராஜாவை வந்து இல்ல நல்லவங்க தான் பெண்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். குழந்தை அப்படி யோசிக்கும். அப்ப எதுக்கு பண்ணாரு சரி அதை பத்தி அப்புறம் பேசுவோம். தனியா வந்து உங்ககிட்ட கேட்கும். அது உங்களால முழுசா சொல்லவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அதனால இதை கொஞ்ச நாள் கழிச்சு பாரு, ஒரு புத்தகங்கள் இருக்கு, நீ அதை போய் படி. அது படிக்கிறதுக்கு அப்ப நேரம் கிடைக்காது, அப்ப அதால படிக்க முடியாது, படிச்சாலும் அதை புரிஞ்சிக்க முடியாது. அதனால அது படிக்கிறதுங்கிறது குழந்தை பருவத்தை தாண்டி வரும்பொழுதுதான் அதால புரிஞ்சிக்க முடியும். அப்ப அதை புரிஞ்சுக்குவாங்க. அப்ப அந்த கதையை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த அவங்க ஒரு அந்த முதல் கல்யாணம், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு உட்காந்துட்டு சோகமா என்னன்னா என் தங்கச்சிக்கிட்ட எதுவும் ஒரு கதை சொல்லிட்டு தான் நான் தூங்குவேன், இன்னைக்கு என்னோட தங்கச்சி கதை சொல்ல முடியாம போயிடுச்சுன்னு சோகமா இருக்கணும். சரி அவங்க தங்கச்சி கொண்டு வா, 2 பேரும் உட்காந்து கதை சொல்லுங்க அப்படி ராஜா கதை கேட்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த கதை கேட்க ஆரம்பிச்சு 1001 இரவு கடந்துடும். இந்த 1001 இரவு எந்த கொலையும் நடக்காது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ராஜா யோசிப்பாரு, ஆஹா நம்ம இவ்வளவு நாள் கம்முன்னு தானே இருந்தோம், நம்ம எதுக்கு தேவையில்லாம பெண்கள் எல்லாம் பண்ணோம், இனிமேல் வந்து பெண்கள் எல்லாம் கொல்லக்கூடாது, எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து உத்தரவு போட்டுருவார். இதான் ஓப்பனிங் கதை.
இதை சொல்லிட்டு தான் அந்த 1126 தொடங்கும். இப்ப இது சொல்லுமா, நான் இதுல எங்கேயாச்சும் ரொம்ப விரசகமா எதாவது பேசிட்டேன்னா, குழந்தைகளுக்கு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் பயன்படுத்தினேன்னா கிடையாது. ஏன்னா அதுதான் எப்படி குழந்தைகள் மத்தியில ஒரு விஷயத்தை சொல்ல போது. இப்ப நம்ம இது பெரியவங்க இருக்காங்க, எல்லாருமே வந்து ஒரு 30 வயசு கடந்த பெரியவங்க இருக்காங்க, 40 வயசு கடந்த, அவங்களுக்கு டீனேஜ் ஸ்டோரியா அதை மாத்தலாம். ஒரு கதையை அவங்களுக்கு ஒரு கதையை இன்டகிரேட்டட் டீச்சிங்ல எப்படி கொண்டு போகணும். இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்க, நீங்க யாருக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதை, 1வது 2வது படிச்ச கதையோ ஏதேனும் ஒரு கதை சொல்லுங்க பாப்பா. யாராச்சும் ஒரு எலி கதை, பூனை கதை, கிளி கதை, காக்கா கதை. காக்காவுக்கு கல்யாணம், காக்காவுக்கு நரிக்கும் கல்யாணம், மழை பெஞ்சுதா? அப்ப கதை முடியலையே, இன்னும் கண்டினியூஷன். மழை பெஞ்சுக்கு அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க. முயலாமை கதை. முயலாமை, அது முயலாமை கதை தான். முயலாமை என்ன கதை அது சொல்லுங்க. முயலாமை யார் சொல்ல வந்தது சொல்லுங்க. முயலாமை சொல்லுங்க, சொல்லுங்க. முயலாமை கதை சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. நம்ம சின்ன குழந்தைல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கதை தானே. இப்ப அதை வந்து ஒரு இன்டகிரேட்டட் டீச்சிங்கை கன்வெர்ட் பண்ண போறோம். இப்ப வந்து குழந்தைகளுக்கு வகுப்பறை, வகுப்பறை நாடகம், வகுப்பறை சூழல், வகுப்பறை கல்வி அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப வகுப்பறை நாடகத்துல எப்படி ஒரு கதையை நாம் வந்து ஒரு அறிவியல் ஒரு கதையை வச்சுக்கிட்டு ஒரு சயின்ஸ் சொல்லி கொடுக்கணும், அதுல மேத்ஸ் சொல்லி கொடுக்கணும், அதுல ஜியோகிராபி சொல்லி கொடுக்கணும், அதுக்குள்ளார நம்ம சமூக அறிவியல் சொல்லி கொடுக்கணும். இப்ப அந்த முயலாமை கதை எங்க எடுங்க, யார் யார் முயலாமை கதை சொல்லுங்க பாப்போம். எழுந்துருங்க, வாங்க. முயலாமை கதை என்ன அது மட்டும் சொல்லுங்க நீங்க. அடுத்து என்ன பண்ணலாம் நான் சொல்றேன். முதல் முயல் ஆமை 2 பேர்ல யார் பெரியவங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும் ஐயா. அப்போ நம்ம வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கலாம். அதுல யார் முதல்ல அந்த கோட்டை போய் தொடுறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லும்போது முயலும் ஆமையும் அந்த போட்டியை தொடங்குறாங்க. ஆனா ஆமையோட சுபாவம் அது பொறுமையா நடக்கக்கூடிய இயல்பு, அதுவே முயலுக்கு வந்து அது வேகமா நடக்கக்கூடிய இயல்பு. அப்போ அது முயல் என்ன பண்ணியது, ஆமையோட ஒரு அதிகப்படியான ஒரு தூரத்தை கடந்த போது திரும்பி பார்க்கும்போது ஆமை வந்து கொஞ்சம் தூரம் தான் கடந்திருக்கு. அப்போ நீ வர இன்னும் நேரமாகும், அதற்கு நான் ஓய்வு எடுக்க சொல்லி ஓய்வு எடுத்துருக்கிற சமயத்துல ஆமை வந்து அந்த தூங்கக்கூடிய அந்த சமயத்துல இது கடந்து சேர்ந்து வெற்றி பெறுகிறது. இதான் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறது இது கதை. சரி, இதுல உள்ள அறிவியல் சார்ந்து இதுல என்ன சொல்லுது. இப்ப இந்த கதையை ஒரு கணித பார்வையில எப்படி பாக்குறது. கணிதம் இது நீங்க மேத்தமெட்டிக்கல் தூங்குறது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கோங்க. இப்ப நம்ம கணித பார்வையில இந்த கதையை எப்படி பையனுக்கு புரிய வைக்கிறது. ஒரு மேத்ஸ் டீச்சரா இந்த முயலாமை கதையை சொல்லி நான் ஒரு மேத்ஸ் பாடம் எடுக்கணும். எப்படி பாடம் எடுப்பீங்க? யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? கிலோமீட்டர் இல்ல அளவு, அடி அளவு அந்த மாதிரி சொல்லி அத புரிய வைக்கணும். எப்படி சொல்லுங்க பாப்பா. அந்த கதையை அப்படியே மேத்ஸா டீச் பண்ணுங்க ஃபுல்லா. அப்படி சொல்லுங்க. கணிதம் முயல் வந்து ஒரு 50 அடி எடுத்து வச்சிச்சு. முதல்ல 50 அடி எடுத்து வச்சு அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த ஆமை 5 அடி கூட தாண்டல. உடனே அந்த 50 அடி வர இன்னும் 45 அடி இருக்கு. அதனால அந்த முயல் வந்து தூங்கிடுச்சு. அப்புறம் திரும்பி பார்த்தா 100 அடியை கடந்து அந்த ஆமை வெற்றி பெற்றுச்சு. ஒரு கதை சொல்லும்போது எங்கேயாச்சும் மீட்டர், கிலோமீட்டர், ஃபீட் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம மென்ஷன் பண்ணோமா? இப்ப இதுல உருவம், இப்ப ஒரு ஆமைக்கும் ஒரு முயலுக்கான உருவம் இதுலயுமே மேக்ஸ் இருக்கு. இதுக்குள்ளார மேக்ஸ் கொண்டு போகலாம். அந்த சைஸ், இதுடைய சைஸ், இதுடைய பருமன் எப்படி இருக்கு, அதுடைய பருமன் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வச்சு அப்ப இது முயல் வந்து ரொம்ப ஓடி ஓடி இருக்கிறதுனால கொஞ்சம் இழைச்சி ரொம்ப அழகா ஒரு நீளமா ஒரு ரெக்டாங்குலரா வச்சு ஒரு நீட் ரெக்டாங்குலர் காது வச்சு ட்ரையாங்கிள் ஃபேஸ் வச்சு அப்படி இருக்கும் முயல் அப்படி சொல்லலாம். ஒரு சர்க்கிளான பாடியில ஒரு ஓவல் ஷேப் தலை வச்சு வச்சா தலையை வச்சா ஆமை அப்படி சொல்லலாம். இப்ப இதுல நம்ம ஃபுல்லா இப்படி மேக்ஸ் வந்து அதுக்குள்ள உள்ள ஷேப்ஸ், அதுக்குள்ள அந்த கட்டிங் ஷேப்ஸ். இப்ப இதுதான் வந்து இன்டகிரேட்டட் டீச்சிங். இப்ப இதை வந்து புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க குழந்தைக்கு. அப்ப ஒரு விஷயம், அப்ப அந்த டைமென்ஷன், அந்த ஷேப் இதெல்லாம் புரியும் போது அவன் வந்து அப்ளை பண்ணும். ஒரு இடத்துல போய் வரையும், ஒரு முயல் வரையணும்னு மேக்ஸ் டிராயிங் டீச்சர் சொல்றாரு அப்படின்னா
கடன்னு அவன் ஷேப்பு போட்டு அதை வரைஞ்சிடுவான். இதுவே புரியலன்னா அந்த குழந்தை எப்படி வரையும்? குழந்தைக்கு ஒரு ஆமை போறதுக்கு ஒரு வட்டம் போடணும், ஒரு ஓவல் போடணும். இது புரியலன்னு வச்சுக்க, அந்த குழந்தை எப்படி ஆமை வரையும்? வரையாது. அப்ப மேக்ஸ் டீச்சருக்கும் அந்த ஓவியம் வரையத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல், அவர் ஓவியம் வரையத்துக்காக சொல்லிக் கொடுக்கல, அவர் மேக்ஸ் சொல்லிக் கொடுத்ததாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா குழந்தைகளுடைய மனதில் எப்படி படியும்? அது ஒரு ஓவியமா படியும். சரிங்களா? இதுதான் இன்டகிரேட்டட் லேர்னிங்ல உள்ள ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் ஆசிரியர்களுக்கு ரொம்ப இது கதைகளுமே இப்படிதான் சூஸ் பண்ணுவோம். நாம எந்த கதையுமே நாங்க நேரடியாக சொல்ல மாட்டோம். ஆசிரியர்களுக்கு தெரிஞ்ச கதை மாணவர்களே கேட்போம். அந்த மாதிரி இது வகுப்பறையிலும் இந்த விஷயம் இப்படி நடக்கும். ஆசிரியர்களுக்கு எப்படி செய்யணும்? நீங்களாம் அத்திற்காலத்துல ஆசிரியராகவோ ஒரு படைப்பாளியாக போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நம்ம ஒரு நாடகம் இன்னைக்கு உள்ள நவீன சூழலில் நாடக கதையாக்கும் நாடக வடிவாக்கும் இப்படி எல்லாம் உருப்பெற்று இருக்கு. அது குழந்தைகள் தளத்துல எப்படி எல்லாம் மாற்றம் பெற்று இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் நம்மளுடைய மெயின் டாபிக். இப்ப இது அறிவியல் பூர்வமா சொல்லணும்னா அடுத்து சொல்லிக்கலாம். இப்ப மேக்ஸ் சொன்ன உடனே இப்ப அறிவியலா அதை எப்படி கன்வெர்ட் பண்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சயின்டிபிக்கலா நம்ம எப்படி பார்க்கலாம். அப்ப அது சயின்டிபிக்கலா பார்க்கும்போது எனர்ஜி, ஒரு முயலுக்கான எனர்ஜி, ஆமைக்கான எனர்ஜி, அதான் இதுல நம்மளுக்கு என்ன வருது? தியரி, நியூட்டன்ஸ் லா, இது எல்லாத்தையும் நம்ம அங்க அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணி ஒரு முயலுடைய வேகத்தையும் ஆமையுடைய வேகத்தையும் நியூட்டன்ஸ் லால சொல்லி கொடுத்து நம்ம சொல்லணும். அவன் நியூட்டன் லாவும் புரிஞ்சிடும், முயலாம கதையும் அவனுக்கு பதிஞ்சிடும். ஒரு சின்ன முயலாம எவ்வளவு வேலை பார்க்க இது என்ன ஆச்சுன்னா நடுவுல இதை ஒரு காலத்துல இவ்வளவு தெளிவா நிறைய வெவ்வேறு விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். நடுவுல நம்ம ஆசிரியர்கள் அது நமக்கு பெரிய அளவுல பயிற்றுவிக்காத காரணத்தினால அதோடைய நீச்சி குறைஞ்சு போச்சு. இப்ப அதை மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிச்சு. எங்கேயோ ஒரு விதை கூட எல்லாரும் பயணிக்க ஆரம்பிச்சிடும் அந்த வகையில. அது அடுத்து ஃபாரம் தியேட்டர், அதான் குழந்தைகள் தங்களுக்கான இதான் அகஸ்டோ போவலுடைய ஃபாரம் தியேட்டர் அப்படி சொல்லுவாங்க. அகஸ்டோ போவல் தியேட்டர் எப்படி கேட்டீங்கன்னா, இந்த சமுதாயத்துல நீ என்னவா இருக்கணும்னு விரும்புற, நீ அதை எப்படி பார்க்கணும்னு விரும்புற, நீ அதை எப்படி பழகணும்னு விரும்புற, உனக்கு அது எப்படி நடக்கணும்னு விரும்புற, புரியுதுங்களா? அப்படின்னு சொல்லி அதன்படி உன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்க அப்படின்னு ஒரு குழு கிட்ட கொடுத்துருவாங்க. ஒரு கதையை எடுத்து கையில கொடுத்துருவாங்க. இந்த கதையை நீங்க படிங்க, இந்த கதையில இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு சாத்தியமா, இந்த கதையை நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க எப்படி அதை வெளிப்படுத்தணும்னு விரும்புறீங்க, உங்களுக்கு இந்த கதையை எப்படி மாத்தணும்னு தோணுது. அதுதான் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா பண்ணிட்டு இருக்கிற வேலைகள். ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை எடுத்து அப்படியே தமிழ் படம் எடுத்துட்டு இருப்பாங்க. இங்க ஏதோ ஒரு ஹிந்தி படத்தையோ இல்ல ஏதோ ஒரு 4 படத்தை வச்சு ஒரு படமா உருவாக்கிட்டு இருப்போம். அது சில நேரத்தில் சக்சஸ் ஆகும், சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆகிடும் இந்த மெத்தட். ஆனா அகஸ்டோ பவல் அப்படி சொல்லல. அகஸ்டோ பவல் உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த கருவை எப்படி நீ மாற்றுவாய், இந்த சூழலுக்கு ஏற்ப அதை எப்படி வெளிப்படுத்துவாய், அது பண்ணுங்க அப்படின்னு ஒரு வகுப்பறையில ஒரு பாடத்தை கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு சயின்ஸ் இருக்கு, இப்ப சயின்ஸ் கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க தான் நம்ம அந்த கைடட் டிஸ்கவர் லேர்னிங் அப்படின்னு சொல்ற அந்த பார்ட் ஒர்க் பண்ணும். இப்ப அந்த குழந்தை சொல்லுவாங்க, சார் எனக்கு ஒரு இந்த லைட் எரியணும், இந்த இடத்துல இந்த லைட் எரியணும் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த லைட் எரியணும்னா அதுக்கு என்ன டிவைசஸ் எல்லாம் இருக்கு? ஒண்ணு பவர்ல எரிய வைக்கணும், இல்ல சோலார்ல எரிய வைக்கணும். அது ரூம்குள்ள வைக்கிறீங்களா வெளியில வைக்க போறீங்களா? ரூம்குள்ள வச்சா சோலார் வேலை செய்யாது இல்லையா? அப்ப ரூம்குள்ள எரியணும்னா பேட்டரி வைக்கணும், இல்ல ரீசார்ஜபிள் வைக்கணும். அப்ப அந்த குழந்தைக்கு இதெல்லாம் நம்ம சொன்னதுக்கு பிறகு அவன் டிசைட் பண்ணுவான். அப்ப அந்த ரீசார்ஜபிள் லைட் வைக்கிறதா, இல்ல பேட்டரி லைட் வைக்கிறதா, இல்ல சோலார் லைட் வைக்கிறதா, அப்ப அவன் டிசைட் பண்ணணும். நம்ம சொல்லிட்டு இந்த லைட்டை வை, இது போதும் அப்படி சொல்லிட்டு போக கூடாது. அவனுக்கு நம்ம இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இப்படி எல்லாம் எரியும், உனக்கு எது வைக்கணும் அங்க அப்படிங்கறத நீ டிசைட் பண்ணு அப்படின்றது பேர் தான் கைடட் டிஸ்கவர். அவன் டிஸ்கவர் பண்ணுவான், அதுக்கு நம்ம கைட் பண்ணணும். நம்ம கைட் பண்றதை விட்டுவிட்டு நம்ம டெசிஷன் அத்தாரிட்டி ஆயிடக்கூடாது அவனுக்கு. அப்படி பண்ணினா அவனுடைய ஃப்ரீடம், அவனுடைய தாட் எல்லாத்தையும் நம்ம பறிக்கிறதாக அர்த்தமாயிடும்.
அப்ப சிறுவர்களுடைய மனநிலையிலேயே நம்ம போயிட்டு என்ன பண்ணோம், பயணிக்கணும். இது இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதால ஒரு சின்ன பொறுமை, உங்க பொறுமை சோதிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா நம்ம சில ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு செய்யணும். அப்ப கலர்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், கிராஃப்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் இல்லையா? இப்ப கிராஃப்ட் ஆக்டிவிட்டிஸ்ல மெயினா தியேட்டர்னு வரும்போது இங்க உடனடியா அவங்களுக்கு பயன்படுத்துறது, உடனடியா அவங்களோட பயணிக்கக்கூடியது என்னன்னா மாஸ்க். மாஸ்க்ல வந்து 2-3 வகையான மாஸ்க் இருக்கு. அப்புறம் மெட்டீரியல் வைஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. 2-3 வகை மாஸ்க். ஒன்னு வந்து ஃபேஸ் கவர்ட் மாஸ்க், மாஸ்க்னாலே முகத்தை மூடுறது அப்படிங்கிறது தான். ஒன்னு வந்து ஹெட் கவர்டு, ஃபுல்லாவே ஹெட் ஃபுல்லா கவர் பண்ணிடுறது. ஒன்னு வந்து கேப் டைப் மாஸ்க். ஓகே, இதுல நம்ம வந்து கேப் டைப் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆசிரியர்களுக்கு மேல அதை பயிற்சி எடுத்திருப்பாங்க. ஒரு 1000 மாணவர்களுக்கு மேல பயிற்சி எடுத்திருப்பாங்க. ஒரு 2000 கிட் வந்து மாணவர்கள் வாங்கி செஞ்சு பார்த்துருக்குறாங்க. இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-5 வருஷத்துல இதெல்லாம் ரொம்ப ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு பிசினஸ்லாம் பண்ணல. ஜஸ்ட் அதை மக்களுக்கு சொல்றது மூலியமாகவும் அவங்க டீச் பண்றது மூலியமாகவும் இது கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேருக்கு மேல இந்த மெத்தட், அந்த கேப் டைப் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கேப் டைப் மாஸ்க் ரொம்ப ஈஸி. இப்போ ஒன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டினு வச்சுக்கலேன், நீங்களே கடந்து செஞ்சு நாளைக்கு உடனே ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு மாஸ்க் ரெடி பண்ணிடலாம். 1/2 மணி நேரத்தில் மாஸ்க் பண்ண முடியுமா? பண்ண முடியும். 2 ஒன்று ஃபேஸ் மாஸ்க் பண்றதுக்கும் 1/2 hour போதும். 1/2 hour டு அதிகபட்சம் 1 hour. நீங்க பேஸ் கத்துக்கிட்டீங்கன்னா 1 hourல 10 மாஸ்க் கூட பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கா இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இப்போ இதுல போயிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து என்னுடைய நம்ம பண்ண ஒர்க்கு, நம்ம இது வரைக்கும் பண்ணின ஒர்க்குடைய பிபிடிஸா பின்னாடி ஆல்பம் உடைய இதுதான் போயிட்டு இருக்கு. டிஸ்ப்ளே பண்ணணும் போடுங்க. இந்த டிசைனிங் இதில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் எய்டு இருக்கு இல்லையா, இதில் செட் டிசைன் இந்த டீச்சிங் எய்ட். இப்போ நம்ம சொன்னதான் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரிலேட்டடாக நம்ம எப்படி வந்து இப்போ அந்த கைடட் டிஸ்கவரியில் இப்போ நம்ம அந்த மேத்தமெட்டிக்கலாக எப்படி பண்ணுறது, சயின்ஸை எப்படி பண்ணுறது, சோஷியல் சயின்ஸ் எப்படி பண்ணுறது. இப்போ சோஷியல் சயின்ஸ் பண்ணும்போது அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இடத்துல சயின்ஸில் ஒரு 3 ரெக்டாங்கிள் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம் பாருங்க, 3 போர்டு இருக்கும். அந்த 3 போர்டில் வந்து ஒன்று வந்து டோட்டலாக அந்த சப்ஜெக்டை பற்றின ஒரு போர்டு, அது வந்து சப்ஜெக்ட் போர்டு அப்படி சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது கொஸ்டினர் போர்டு, அதுக்கப்புறம் கேட்டகரி போர்டு. அது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தெரியும். இந்த மேலே இருக்கிறது மேலே இருக்கிறது இல்லைதா, இதை என்லார்ஜ் பண்ண கொஞ்சம் என்லார்ஜ் ஜூம்ல லாஸ்ட்ல ஒரு ஜூம் போ கீழே போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி ஜூம் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகே. அந்த மேல இது பேரு அப்சர்வேஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டு அந்த டிஎன்ஏ மாடலுக்கு பக்கத்துல இருக்கிற போர்டு பேரு அப்சர்வேஷன் போர்டு. இப்ப இந்த கதையில உள்ள முயலாமை அப்படிங்கிற ஒரு கதையில எப்படி எடுத்துக்கிட்டோமோ அந்த மாதிரி ஒரு பாடத்தை ஒரு பையன் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கறத பத்தி கிளாஸ், அதை பத்தி கொஸ்டின்ஸ், நீ எப்படி எல்லாம் அங்க போவ. அது அடுத்து உள்ளது டெக்ஸ்ட் போர்டு. அது வந்து நம்ம கைடு, நம்ம என்ன பண்றோம், கேள்வி கேட்கிறோம். இந்த முயல் இவ்வளவு தூரத்தை கடக்கணும்னா எத்தனை காலால ஓடி இருக்கும், எத்தனை தடவை பாஞ்சு இருக்கும், அப்ப அது போறதுக்கு எந்தெந்த வழியை கண்டுபிடிச்சு போகலாம். அப்போ அது வந்து 2 வீலர்ல போச்சா, கார்ல போச்சா, பஸ்ல போச்சா, ட்ரெயின்ல போச்சா, இல்ல பிளைட்ல போச்சா, அது எதுல போனா சீக்கிரமா போயிருக்க முடியும் அந்த இடத்துக்கு. இப்படி எல்லாம் வந்து அதுகிட்ட வந்து நம்ம மாணவர்களோட கேள்விகளை கேட்கலாம். அப்போ அவன் வந்து அதுக்கப்புறம் அவனுடைய டிஸ்கவரி எக்ஸ்டெண்ட் பண்றான். அது கீழே இருக்கு கிளாசிபிகேஷன் போர்டு அப்படின்ட்டு. நம்ம அதுல வந்து மேல வந்து அந்த பேர்களை எல்லாம் கொடுத்துருவோம், அதுக்கான பிக்சர்ஸ் எல்லாம் கொடுப்போம். அப்ப சொல்லுவான் இந்த முயல் வந்து ஃபிளைட்ல போயிருந்தா சீக்கிரம் போயிருக்கும் அந்த இடத்துக்கு, இல்லைன்னா ஜெட்ல போயிருக்கணும், அது வந்து சைக்கிள்ல போயிருந்தா லேட் ஆயிருக்கும். அப்ப ஆமை எதுல வந்திருக்கணும், அப்ப லேட்டா போச்சுன்னா சைக்கிள் தான் ரொம்ப லேட்டா போகும், மத்தெல்லாம் சீக்கிரம் போயிடும்.
அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களை கிளாசிபிகேஷன் பண்ணி அதில் வைக்கக்கூடிய அந்த சிஸ்டம், அதுக்காக வடிவமைக்கப்பட்ட அந்த போர்டு. எப்படி ஒரு இன்டகிரேட்டட் லேர்னிங்ல இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட ஒரு கதையை வச்சுக்கிட்டு அந்த கதையை மல்டி டைமென்ஷன்ஸ்ல நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து நம்ம கதை சொல் நிகழ்வு 2017. அது ஆக்சுவலாக ஆரம்பிச்சது 2016 ஆரம்பிச்சு ஒரு 19 வரைக்கும் ஒரு 100 ஷோக்கு மேலே 100-150 ஷோக்கு மேலே தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. இப்போ வேடன் மாலை அப்படிங்கிற பேரில் தமிழ் பல்கலைக்கழக நாடகத்துறையில் வேடந்தோறும் இப்போ மாணவர்களை வச்சு நாடகங்களை கதைகளை பண்ண. இது வந்து இந்த நிகழ்வு வந்து முழுக்க 1000 ஒரு இரவு நிகழ்வு. 1000 ஒரு அரபு கதையை கிட்டத்தட்ட 100 கதைகளுக்கு மேலே தொடர்ந்து செஞ்சு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் போய்க்கலாம். இது லைப்ரரி. நம்ம செஞ்ச இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி, அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சென்டர், டான்ஸ் ஸ்கூலு, அப்புறம் டியூஷன் சென்டர், இந்த மாதிரி பகுதிகளில் போயிட்டு இந்த நிகழ்வுகளை நம்ம எப்படி மக்களுக்கு போய் சேரணும்னா, நம்ம ஒரு அரங்கத்துக்குள்ள வச்சுக்கிட்டு பார்வையாளர் வரலன்னு சொல்றது ஒரு பக்கம், நம்ம பார்வையாளர் இருக்கிற இடத்துக்கு போய் செய்யறதுக்கு இன்னொரு பக்கம். அப்ப குழந்தைகளுக்கு போய் செய்யணும் அப்படின்னா குழந்தைகளுக்கான நேரம் ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தூண்டுதலுக்கான இடத்த செய்யறதுக்கு அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அப்ப எங்கெல்லாம் அவங்களுக்கு குழுவா இருப்பாங்க அந்த இடத்துல போய் குழந்தைகளுக்கு இதை பத்தின பயிற்சியை நம்ம கொடுக்கணும். கொடுக்கும்போது அவர்கள் அடுத்தடுத்து வந்து அதுக்குள்ள டிராவல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்பதால இந்த பயிற்சியை உங்களுக்கு இங்க கொடுக்குறாங்க. இதே வந்து நான் இங்க ஒரு பயிற்சி நடக்கும் போது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாங்கன்னு சொல்லி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இதுல 10 பேர் கூட வந்திருக்க மாட்டீங்க கண்டிப்பா, இல்லையா? இப்ப 100 பேரும் இங்க இருப்பீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இது 100 பேருக்கும் இது போய் சேரட்டும், அதுல இங்க இருக்கிற ஒரு 10 பேராச்சும் அதுல வந்து அது பயனடையட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல 10 பேர் அப்படி சொல்றது வந்து ஒரு கிராஜுவலா ஒரு இதுல சொல்றதுதான். 100 பேருக்கு சொல்லும் போது 10:1 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ தான். எந்த ஒரு விஷயமும் அப்படிதான் போய் சேரும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை. அந்த மாதிரி எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது தான் நமக்கு. இப்ப இந்த ஆமையெல்லாம் இப்ப மாணவர்கள் இந்த மாதிரி ஆமையெல்லாம் வரையும் போதும் எப்படி எல்லாம் அவங்களுக்கு வரையணும். இது வந்து கவர் பப்பட், ஜஸ்ட் சார்ட்டை வச்சுக்கிட்டு கவர், நம்ம கவர் இருக்கு இல்லையா, கடையில் போனால் கவர் கொடுப்பாங்க இல்லையா, பேப்பர் கவர், அந்த கவர் வச்சுக்கிட்டு இந்த பப்பட் எப்படி பண்ணுறது, இந்த டாக்கிங் பப்பட் கையில் வச்சுட்டு பேசக்கூடிய இந்த பப்பட்டுகளை எப்படி தயார் பண்ணி ஒரு கதையை சொல்றது. இப்போ சமீப காலமாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கலை ஆசிரியர்களை பார்ட் டைமாக வந்து ஜாப் அமைச்சிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலை ஆசிரியர்கள் அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, பாரம்பரியமா கலையில பயிற்சி இருக்கணும். ஒன்று கரகாட்டம், மொயிலாட்டம், தெருக்கூத்து, வில்லுப்பாட்டு, கனியன் குத்து, ஏதேனும் ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல 200 ஆர்ட் ஃபார்ம்ல ஏதேனும் ஒரு ஆர்ட் ஃபார்மை அவங்க பாரம்பரியமா கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். தொடர்ந்து செய்யறவங்களா இருக்கணும். அதுல நாடகமும் ஒண்ணு. இப்ப நாடகம் படிச்சவங்களுக்கும் அந்த வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுது. அவங்க போய் நாடகம் சொல்லி கொடுக்கலாம். இப்ப அந்த மாதிரி இப்ப நாடகங்களை கத்துக்கிறது இல்லாம இது வந்து கிராஃப்ட், இது பப்பட் மேக்கிங், இது வந்து நம்ம டிராயிங் டீச்சரை விட தனியான ஒரு கலை. டிராயிங் டீச்சருங்கிறது வந்து ஒரு டிராயிங் சொல்லி கொடுக்கறது, பெயிண்டிங் சொல்லி கொடுக்குறது, அதோட அவருடைய கடமை முடிஞ்சு போயிடும். அதை தாண்டி அவர் வந்து அதிகம் வர மாட்டார். அது போனா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டேபிள் டாப் ஏதாச்சும் சொல்லி கொடுப்பாரு. இது அதையெல்லாம் தாண்டி இந்த தியேட்டருக்கு பப்பட் அண்ட் மாஸ்க் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த பொம்மலாட்ட கலை அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கு. இது பொம்மலாட்ட கலை வந்து பல வகையில் இருக்கு. இப்ப இந்த கவர் பப்பட்டை வச்சுட்டு ஸ்டோரி டெல்லிங் பண்றது, கதையை எப்படி சொல்றது. இப்ப நீங்க சொன்ன அதே ஆமா கதையை பண்ண முடியும். இது வந்து ஒரு நிலவும் சூரியனும் ஆகாயத்துக்கு போன கதை. ஒரு காலத்துல எல்லாம் ஒன்னா இருந்துதான் பூமியில, அந்த ஒன்னா இருந்த அந்த நிலவு சூரியனும் இருந்துட்டு இருக்கிற காலத்துல நம்ம அந்த நதி, நிலவு, சூரியன், நட்சத்திரம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்ப வந்து இந்த நிலவு இருக்குல்ல, இதுக்கு வந்து ரொம்ப ஆசை. இது என்ன பண்ணுதுன்னா, தனக்கு ஒரு பூமியில ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேக்குது. யார்கிட்ட? சூரியன் கிட்ட. சூரியன் என்ன சொல்லுது, எனக்கு தான் நிறைய மக்கள் இருக்காங்களே, நட்சத்திரங்கள் இருக்காங்களே, அவங்கள வச்சு உனக்கு பூமியில ஒரு வீடை கட்டி தரேன் அப்படின்னு சொல்லி வீடை கட்டி கொடுத்துருக்கு. சரி, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவோம், நம்ம வீடு கட்டி முடிச்சோன்னு பண்ணுவோம் இல்லையா, பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்ப யாரை கூப்பிடுவோம்? பூமியில இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் கூப்பிடுவோம். அப்ப எல்லா ஜீவராசிகளையும் கூப்பிட்டுட்டு கடைசியில ஆரையும் கூப்பிடுறது. கூப்பிட்ட உடனே எல்லா ஜீவராசிகளும் வந்துட்டு விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கு.
ஆறும் வருது. ஏன்னா ஆறு வந்தா தான் மீன் வர முடியும், முதல்ல வர முடியும், பாம்பு வர முடியும், மற்ற மிருகங்கள்லாம் வர முடியும். அப்ப ஆறு வந்து கதவு தட்டுது. கதவு தட்டினோடனே கதவு திறக்கிறாங்க. தரை ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணி ஆயிடுது, கிரவுண்ட் ஃப்ளோர் ஆயிடுது. அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் ஆறு மேல போகுது, அங்கேயும் ஃபுல்லா ஆயிடுது. அவங்க மேல மொட்டை மாடிக்கு போறாங்க, மொட்டை மாடியும் ஆறு ரொம்ப போகுது. அப்ப சூரியனும் சந்திரனும் கீழே இருக்க முடியாம 2 பேரும் ஆகாயத்துக்கு போயிட்டாங்க. அதனால தரையில பூமியில வந்து இப்ப ஆறு ஓடிட்டு இருக்குது, அவங்க 2 பேரும் மேல இருக்காங்க அப்படிங்கிறது கதை. இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு சின்ன கதை. இதை செய்யறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான விஷயம் பர்டிகுலர் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன கதையை சொல்லும்போது இதை செஞ்சது ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிண்டர் கார்டன். ஒரு கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் வேலைமல்ல இருந்தப்ப நமக்கு சவாலா நிறைய விஷயங்கள்ல எங்ககிட்ட சொல்லி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் வெங்கடேசன் என்னதான் பண்றாரு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி திடீர்னு ஒரு நாள் சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து நீங்க அந்த கிண்டர் கார்டனுக்கு ஒரு ஸ்டோர் டெல்லிங் பண்ணுங்க, அப்புறம் திடீர்னு ஒரு ஷோ நாளைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அங்க வந்து ஒரு ஸ்டோர் டெல்லிங் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு தக்க இந்த மாதிரி நம்ம டக்குன்னு அதை மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு தக்க ஒரு கதையை எடுத்து பண்றது, குழந்தைகளுக்கு தக்க வர ஒரு கதையை எடுத்து பண்றது, அந்த மாதிரியான ஸ்பான்டேனியஸா நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆர்ட் கையில இருக்கணும். இந்த மாதிரி ஆர்ட் இருக்கும்போது டக்கு 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 நம்ம போயிட முடியும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்ப நான் உங்களுக்கு ஒரு கிளி, பாப்பா விரும்பும் பச்சை கிளி எப்படி செய்யறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டு செஞ்சு தரேன். நெக்ஸ்ட் போங்களேன், இந்த ஸ்லைட முடிச்சுக்கோங்க. இது மேல இருக்க இதுல வந்து இது மேல இருக்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் பப்பட். அதாவது ஒரு நூல் இருக்கும், நூலை பிடிச்சி இழுத்தோம்னா ரெக்கைய பறவை ரெக்கையாட்டம், அந்த புலி வந்து தலையாட்டம் வாலாட்டம். அதுக்கு 2 பக்கம் நூல் போட்டு இதெல்லாம் நம்ம கடையில இப்ப பார்த்தீங்கன்னா சின்ன பொம்மைகள்லாம் விற்கும். அந்த பொம்மைகளை பிளாஸ்டிக்லயும் மரத்துலயும் செஞ்சிருப்பாங்க. அதை நம்ம கிட்ட இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் இந்த சார்ட். இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து அதிகமான வேஸ்ட் மெட்டீரியல் எதுன்னு கேட்டீங்கன்னா டீச்சர்ஸ் வரைஞ்சி வைக்கிற சார்ட். என்ன பண்ணுவாங்கன்னா அது குறிப்பா இந்த கிண்டர் 1ல இருந்து கேஜில இருந்து 3வது வரைக்கும் கான்செப்ட் லேர்னிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு குழந்தைகளுக்கு. அந்த கான்செப்ட் லேர்னிங்ல தான் கேட்கலையா, பின்னாடி கேட்கலையா, கேட்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா போக முடியாது, நான் கேட்டு இருக்கிறேன். அந்த கான்செப்ட் லேர்னிங்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு கான்செப்டுக்கும் எல்லா கிளாஸ் ரூம் முழுக்க சார்ட் போடுவாங்க. அந்த கான்செப்ட் முடிஞ்சா சார்ட்ல கட்டிக்கு வெளில போட்டுருவாங்க. திரும்ப அடுத்த கான்செப்டுக்கு புதுசா மறுபடியும் சார்ட் போடுவாங்க. அது முடிஞ்சு தூக்கி வெளில போட்டுருவாங்க. சரி, நெக்ஸ்ட் இயர் பயன்படுத்துவோமே அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு கிடையாது. இந்த மாசம் இந்த கான்செப்ட் சார்ட் தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. நான் வேலைமால இருந்த வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா இந்த சார்ட் எல்லாத்தையும் ரோல் பண்ணி கொண்டு வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பப்பட்டா ரெடி பண்ணி டீச்சர்ஸ்க்கு திருப்பி கொடுப்பேன். திரும்ப அவங்க எடுத்து பயன்படுத்துறது, ரெண்டாவது நம்ம ஷோவுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பப்பட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது. இது கீழே இருக்கிறது சார்ட் பப்பட்ஸ் தான். இதுவே அந்த கையெல்லாம் ஆட்டும், அந்த பொம்மை இந்த கையெல்லாம் தூக்கி இப்படி இல்லை, கையெல்லாம் பேசும்போது இப்படி கையாட்டுற மாதிரி பொம்மை. கீழே வாங்களேன். ஓகே, இது வந்து அது இப்போ ஃபைல் போர்டு, அந்த சார்ட் ஃபைல் போர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போற அந்த பொம்மையோட டைப், இந்த சிங்கம், மயில், முயல், அந்த எலி, இதெல்லாம் இந்த யானை, இதெல்லாம் வந்து சார்ட்ல பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் மாஸ்க். இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல நம்ம ஈஸியா டக்குன்னு செஞ்சு பயன்படுத்தக்கூடிய, ஒன்ஸ் யூஸாவும் பயன்படுத்தலாம், லாங் லாஸ்டிங்காவும் பயன்படுத்தலாம். லாங் லாஸ்டிங் பண்ணணும்னா அது மேல வந்து பேப்பர்ஸ் ஒட்டி ஸ்ட்ராங் பண்ணணும். ஒன்ஸ் யூஸ்னா ஒன்ஸ் அப்படியே ரெடி பண்ணி இப்ப நம்ம உங்களுக்கு ஒன்ஸ் யூஸ் தான் இப்ப நம்ம பண்ணி காட்ட போறது. ஒன்ஸ் யூஸ் சொல்ல முடியாது, மேல இது இந்த சார்ட் இருக்கிற திக்னஸ் கிளியர் வரைக்கும் பயன்படுத்தலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது வந்து பப்பட்ஸ். இது வந்து ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் டீச்சர்ஸ்க்கும் நம்ம பண்ண ஒர்க் ஷாப்ஸ். இந்த பப்பட் மேக்கிங், மாஸ்க் மேக்கிங் ஒர்க் ஷாப். இது வந்து திருக்குறங்குடி அப்படிங்கிற இந்த ஊர்ல என்னன்னா இங்க 2 விதம். இந்த குழந்தைகள் எல்லாருமே நம்ம முன்னாடி சொன்னோம்ல, பெரியவர்களுக்காக பெரியவர்கள் சிறியவர்களுக்கு செய்யக்கூடிய, சிறியவர்களை வைத்து செய்யக்கூடிய நாடகம். அதுல பாத்தீங்கன்னா நாங்க வேலுசரவனோட சேர்ந்து நாங்க செய்யற நாடகங்கள் எல்லாமே பெரும்பாலும் நாங்க சின்ன பசங்களுக்கு செய்யறதுதான் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி அந்த திருக்கரங்குடி கைசிக புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. அந்த கைசிக புராணத்தை அந்த குழந்தைகளை வச்சு பயிற்சி கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரியான உபகரணங்களை அவங்களே தயார் பண்ணிக்கிட்டு பயன்படுத்துற மாதிரி பிற்காலத்துல பண்றதுக்காக அப்பவே சின்ன வயசுலயே அவங்களுக்கு அந்த கிராஃப்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பசங்களை அவங்களும் செய்யக்கூடிய அளவுல
இருக்காங்க. இப்ப திருக்குறங்குடி போனீங்கன்னா வருஷம் வருஷம் கைசிகை ஏகாதசி அன்னைக்கு அந்த அவங்க சின்ன பசங்க அந்த கைசிகை பெரியவங்க பண்ற அதே நாடகத்தை இவங்களும் பண்ணுவாங்க. இவங்க முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் பண்ணி முடிச்சிடுவாங்க அது முழு நாடகத்தையும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 மணி நேரம் பண்ணுவாங்க அதே சேம் நாடகத்தை. அந்த நாடகம் பண்ற அதுக்காக பண்ணப்பட்ட அந்த பயிற்சி வகுப்புகள் தான் அது. அது கீழே இருக்கு ஆசிரியர்களுக்கு. இதெல்லாம் ஆசிரியர்களுக்காக பண்ணப்பட்ட பயிற்சி வகுப்பு. அது கிளி மாஸ்க் இருக்கு பார்க்கலாம் தலையில. இதெல்லாம் ஒரு கிளாஸ் ரூம்ல அப்படி பண்ணும்போது வழக்கமா கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிற உங்களுக்கும் இப்போ ரெகுலரா கிளாஸ்ல உட்காந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 நாள் இங்கே உட்காந்து ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா வகுப்பு வேறு விதமா இருக்கும் இல்லையா? ஒரு விஷயம் விட்டா கொஞ்சம் ஜாலியாக போகலாம் இல்லை அப்படின்னு தோணலாம். இருந்தாலும் வேறு விதமான ஒரு தகவலை தெரிந்து கொள்வதற்கு நாடகத்தை பற்றியும் நாடகத்தை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தளமா இது இருக்கு. வழக்கமா வந்து இலக்கியங்களே கேட்டு ஒரு எல்லா இலக்கியங்களும் டெய்லி ஒரு வாத்தியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே வெவ்வேறு ஆட்கள் வந்து நாங்கள் வெவ்வேறு விதமாக உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு அதில் இன்னும் கொஞ்சம் புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஃபைல் நெக்ஸ்ட் செக் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து மாடல் மேக்கிங். இப்போ நம்ம சொல்ற விஷயம் தான். இப்போ இதெல்லாம் பிஎட் காலேஜ் இது கீழே இருக்கிறது வந்து SBOS ஸ்கூலுடைய மாடல். நம்ம பண்ண ஒரு மாடல் இது. இதெல்லாமே நம்ம ஃபைல் போர்டு ஃபோம் போர்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஈஸியாக கிரியேட் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு ஒரு 2Dயை 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த மெத்தடை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான மாடல் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு ரொம்ப வந்து எளிதாகிடும். நான் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக எந்த ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் கற்றுக்கல. நான் படித்தது சிற்பம், ஸ்கல்ப்சர் படித்தது, டிராயிங். எங்களுக்கு பேசிக் டிராயிங், ஒரு டிராயிங் எப்படி ஸ்கல்ப்சராக மாற்றுறது அப்படிங்கிற அந்த அடிப்படை எலிமெண்ட்ஸ் அந்த கூறுகளை தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு அங்கே வந்து ஹைலைட்டடாக இருந்தால் அந்த இடம் ரிலீஃபாக இருக்கும், அங்கே வந்து டார்க்காக இருந்தால் அந்த இடம் டெப்த்தாக இருக்கும். இதான் ஷேடு இருக்குதுன்னா டைமென்ஷன்ஸ் வந்து சரிவாக இருக்கும். இந்த அடிப்படை கூரை தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு டிராயிங்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டிராயிங்கை அடுத்தது வந்து 3D மாடலாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிடுவேன். இப்போ அந்த விஷயம் குழந்தைகளுக்கு நம்ம புரிய வைக்கணும். அப்போ ஒரு படம் வரையும் போய் இப்போ அதுதான் நம்ம சொல்லும்போது நிலவில் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக தெரியறதெல்லாம் மேடான பகுதிகள், கருப்பாக தெரியறதெல்லாம் பள்ளமான பகுதிகள் இல்லையா? இப்போ நம்மளுக்கு இப்போ அது புரிஞ்சிருக்கும். பள்ளமான பகுதியில் கருப்பாக இருக்கு. இப்போ நம்ம ஒரு நிலவு செய்யணும்னு சொன்னால் ஒரு வட்டமாக வெட்டி வச்சுட்டு விட்டுருவோமா? இதை சொல்லாம ஒரு நிலவு பண்ணுனா என்ன பண்ணுவோம்? ஒரு ரவுண்டு போட்டு வெட்டி கையில கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இப்ப நிலவுல வெளிச்சமா இருக்கிற பகுதியெல்லாம் மேடான பகுதிகள், பள்ளமா இருக்கிற பகுதியெல்லாம் இருட்டான பகுதிகள் அப்படி சொன்னோம்னா அதுல உள்ள அந்த ஷேப் இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம என்ன தோணும்? அப்ப அந்த மேடு பள்ளங்களை எப்படி உருவாக்குறது, அப்ப அதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியலை பயன்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு தோணும். அப்ப அதுக்குள்ளார நம்ம அதெல்லாம் பயணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த கீழே இருக்கிற முகங்கள், இந்த முகங்கள்லாம் வந்து சமீபத்துல குழந்தைகள் தங்களுக்கு எதெல்லாம் பெரியவர்களிடம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி பெரியவர்களுடைய விஷயங்களை எதெல்லாம் பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் தொகுத்து அதை வச்சு ஒரு நாடகமா முதல் நாள் உங்களுக்கு பழனி பேசியிருப்பாரு. பழனியுடைய மகளும் அவளுடைய மகளுடைய ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்து எழுதின ஒரு நாடகம், அவங்களே வடிவமைச்ச ஒரு நாடகம். அந்த நாடகத்துக்கு செட்டெல்லாம் டிசைன்லாம் அவங்க தான். அதுக்கு அந்த முகமுடி மட்டும் நான் செஞ்சு கொடுத்தேன். இந்த பெரியவர்களுக்கு முகமுடி வேணும் அப்படிங்க அது கேட்டதுனா அது அவங்களுக்கு அது செய்ய வராததுனால அந்த மட்டும் முகமுடிகளை மட்டும் பெருசா நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம். ஆமா, அந்த நாடகத்துக்காக பயன்படுத்துற அந்த முகமுடிகள் தான் அது. அப்படி வந்து குழந்தைகளுடைய கற்பனைகளுக்குள்ளார நம்ம வந்து உதவி செய்யறது. குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நம்ம கைடட் பண்ணி சொன்னோம் இல்லையா? நம்ம எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிற அந்த மெத்தட்ல இது வந்து மயான கொள்ளையில நம்ம ஒரு மயான கொள்ளைக்கு பண்ணக்கூடிய வேலைகள். அந்த பெரிய பொம்மை செய்வாங்க, செஞ்சு அதில் தான் அந்த கோட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது நிசாசினி பொம்மை. இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20-30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நான் பிஎஃப்இ ஜாயின் பண்ண காலத்துல இருந்து 92ல இருந்து ஆரம்பிச்சேன் இந்த மயான கொள்ளைக்கு பொம்மை செய்ய ஆரம்பிச்சேன். அதிலிருந்து இன்னி வரைக்கும் இன்னும் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம எங்க வேலையில இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் ஊர்ல வந்துட்டு
இதுதான் வந்து நம்ம சமூகத்தோட இணைஞ்சி வாழறதுக்கான ஒரு நேரம். நம்ம சமூகம் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு இலக்கியவாதியாவோ ஒரு படைப்பாளியாவோ இந்த மாதிரியான ஒரு கல்வியாளரோ நம்ம வந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு இடத்துல நிக்க முடியாது, நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அப்ப நம்மளுடைய சமூகத்தை விட்டு நம்ம டிட்டாச் ஆன மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்ப எப்ப நம்ம சமூகத்தோட நம்ம தொடர்ந்து இருக்க முடியும்னா இந்த மாதிரியான திருவிழாக்கள். இங்கேயும் தான் குழந்தைகள் பார்த்தோம்னா அந்த மயான கொள்ளை சொல்லணும். அந்த மயான என்னுடைய குழந்தை பருவத்தில இருந்து என் மனசுல பதிஞ்சிருந்த விஷயமும் என்னோட பயணிச்ச அந்த விஷயமும் என்னுடைய ஊர்ல இருக்கிற குழந்தைகள் இப்ப நான் அன்னைக்கு வருவேன் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தை முத கூட காத்துட்டு இருப்பாங்க. வந்து இந்த பொம்மை செய்யறது வந்து வேடிக்கை பார்க்கறது, அதுக்கு கலர் போடுறதுக்கு அவங்க எல்லாம் கூட வந்து கலர் எல்லாம் போடுவாங்க. போட்டுட்டு மறுநாள் போய் அவங்க உட்காந்துட்டு பொம்மை செஞ்சு கலர் போட்டு அவங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அந்த அந்த அனுபவம் அவங்களுக்கு கொடுக்கறது. அப்ப முன்காலத்துல பெரியவங்க செய்யும்போது குழந்தைகளை கிட்ட விட மாட்டாங்க. இப்ப நான் படமுக்கு நிறைய குழந்தைகள்லாம் கூட நடுவில் இதுல இருக்கும், அது கூட எல்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பெரியவங்க செய்யும்போது சின்ன குழந்தைகளை ஹெல்ப் பண்ண விட மாட்டாங்க ஒரு காலத்துல. இப்ப நம்மளுக்கு என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு நம்ம சமூகத்தோட நம்ம அதோட பங்கு அதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடை எடுத்து அவங்களையும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அதில் அந்த ஒரு சமயம் மட்டும் அந்த கண்ணு திறக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல மட்டும் குழந்தைகளை போக சொல்லிடுவோம். மற்ற நேரங்கள்ல அவங்கள இருந்து ஏன்னா அது அவங்க பெரியவங்களே விரட்டி விட்டுருவாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சோடனே பெரியவங்க கண்ணு திறக்கிறப்ப விரட்டி விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் மற்றபடி இப்போ கலர் கலக்கிறது, கலர் போட தண்ணி ஊத்துறது, அந்த முழுவுறது எல்லா வேலையும் குழந்தைகளே கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதப்போ நம்ம குழந்தைகளோட நம்மளுடைய பயணம் எங்க இருந்தாலும் அவங்களோட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது, எந்த சூழல்ல இருந்தாலும் அவங்களோட பயணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து என்னுடைய சிற்பங்கள். இது எங்க வீட்டு மேல நம்ம செஞ்ச முதல்ல சுதை சிற்பம், அந்த மயில் பண்ணிருக்குங்களா. முதல்ல பிஎஃப்ஏ படிக்க போனப்ப நான் பண்ண முதல் சுதை சிற்பம் அந்த மயில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில அந்த வீடு கட்டி அது மேல ஒரு போர்ஷன் கட்டினாங்க. இந்த கீழ் வீடு கட்டும் போது நான் சின்ன பையன், அந்த மேல் வீடு கட்டும் போது நான் இப்போ பிஎஃப்ஏ படிச்சுட்டு இருந்தேன். அதனால என்னுடைய பங்கு எங்க வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ண முதல் ஒர்க் அது, அதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து மயான கொள்ளையுடைய ஒரு பாட்டு, அந்த அம்மன் வேஷம் போடுற அந்த கூத்து கிரீடம் இதெல்லாம். இது மொமெண்டோஸ் அட்டை இருக்குங்களே, அந்த பைப்பு நம்ம இந்த வினைல் பிரிண்ட் வருது இல்லையா, வினைல் பிரிண்டுடைய பைப், வேஸ்ட் பைப், அந்த பைப்பை வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி அதுக்கு மேலே பேப்பரை கூட மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணப்பட்ட அந்த மாடல்கள். இது மொமெண்டோ. இது வந்து பசங்களுக்கு நிறைய டீச் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய பங்கு என்னுடைய மனைவிக்கு அடுத்து வருவாங்க. அவங்களுக்கு அது செஞ்சதில் அதிக பங்கு அவங்களுக்கு. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்க நிறைய பண்ணுவாங்க. இவங்க அந்த பண்றதை பார்த்து நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் மொமெண்டோ கொடுக்கறதுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபங்க்ஷனுக்கு ஒரு 50-100 பேருக்கும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அது ஒன்று. நெக்ஸ்ட் இது குழந்தைகளுக்காக நம்ம பண்ணின விஷயங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறத விட உங்களுக்கான சந்தேகங்களையும் என்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே கலந்துரையாடல் மாதிரி அப்படி போய்க்கலாம். இப்போ நான் அந்த பச்சைக்கிளி செஞ்சுட்டே இருக்கேன். அப்படி ஒரு பாட்டு ஒன்று பாடுமா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது கூடலூர் பகுதியை சேர்ந்த குழந்தைகள். ஓகேங்களா? அங்க கூடலூருக்கு போனப்ப பஸ்ல எல்லா குழந்தைகளும் வந்துட்டு இருந்தாங்க. சென்னையை பார்த்து, சென்னையில அவங்களுடைய வயசான ஒரு தாத்தா வந்து சென்னைக்கு வந்துட்டு போனாரு. வந்துட்டு போனோன்னா அந்த தாத்தா கிட்ட போய் சென்னையில போனீங்களே, அங்க சென்னையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க எல்லாம் கேட்கறாங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு அந்த தாத்தா சொன்ன பாட்டு. ஓகே, சிட்டான் சிட்டான் குருவி சினிக்கித்தாயோ, பாடுங்க. சிட்டான் சிட்டான் குருவி சினிக்கித்தாயோ. சினிக்கினா சிரிப்பு. எந்த சின்ன புள்ள காதுக்கு ஒரு குளிக்கித்தாயோ. சிட்டான் சிட்டான் குருவி சினிக்கித்தாயோ. எந்த சின்ன புள்ள காதுக்கு ஒரு குளிக்கித்தாயோ. அடுத்தது அந்த கல்லக்கடி இந்த கல்லக்கடி மாண்டு தேனு மயில் குயில் கத்திரி முக்குரி அம்போ அப்போ
ஹாய் ஹாய் ஹாய். இத கண்டினியூவா சொல்லணும். மானு தேனு மயிலு குயிலு கக்கிரி முக்குரி அம்மோ அப்போ ஹாய் ஹாய் ஹாய். சொல்லுங்க. மானு தேனு மயிலு குயிலு கக்கிரி முக்குரி அம்மோ அப்போ ஹாய் ஹாய் ஹாய். 6 சக்கர 100 வண்டி தங்கமே தங்கம், அந்த மதராசு பட்டணத்துல சிங்கமே சிங்கம், சிட்டான் சிட்டான் குருவி சினிக்கிதாயோ, எங்க சின்ன புள்ள காதுக்கு ஒரு குளிக்கிதாயோ. இந்த குழந்தைகள் வந்து சாதாரணமாவே படிக்காமலேயே 6 லாங்குவேஜ் பேசுவாங்க. 6 லாங்குவேஜ் படிக்கல. அவங்க படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தமிழ். அது இல்லாம படுகாஸ், தோடாஸ், அப்புறம் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், அப்படி சொல்லிட்டு ஒரு 6 லாங்குவேஜ். அவங்க இருக்கிற இடம் ஒரு சங்கமம், முக்கூடல் மாதிரி. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, அந்த பக்கம் கொச்சின், கோவா, இதுக்கிடையில அந்த சமூக மக்கள் ஒரு 5 இன மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம். அந்த 5 இன மக்களோடையும் பேசுவாங்க. அது இல்லாம இங்கிலீஷ்லயும் நம்மளோட பேசுவாங்க, தமிழ்லயும் பேசுவாங்க, ஹிந்திலையும் பேசுவாங்க. அந்த இடத்துல டிராவல், இந்த டிரைவர் எல்லாம் நிறைய டிராவல் பண்றதுனால ஹிந்திலையும் பேசுவாங்க. குறைஞ்ச 6 லாங்குவேஜ். அவங்க ஸ்கூல் டீச்சிங் கிடையாது, இது அவங்களுடைய செல்ஃப் லேர்ன். நம்ம இங்க இருந்துகிட்டு நமக்கு நம்மளால என்ன பண்றோம், ஒரு இங்கிலீஷுக்கு அப்புறம் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த இங்கிலீஷையும் நம்ம பண்ணிட்டு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு வெளியில போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. ஆனா அவங்க இப்ப நடுவில் ஹிந்தி படிக்கணுமா, தெலுங்கு படிக்கணுமா, மலையாளம். இப்ப நம்மளை சுத்தி வந்து 4 ரீஜன் இருக்கு. அப்ப நம்ம 4 ரீஜன் டிராவல் ஆகணும்னா 4 லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, கொஞ்சம் கொஞ்சமாச்சு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அது தெரிஞ்சுதான் நம்ம 4 லாங்குவேஜ் டிராவல் ஆகணும். இப்ப அந்த பிள்ளைகள் ஈஸியா வந்து ஆல் ஓவர் சவுத் இந்தியாவை டிராவல் பண்ணுவாங்க. நமக்கு அது கடினமா இருக்கும். இந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாம் கொடுத்தவங்க அவங்க பாடுனா அந்த பாட்டு. இதுவும் நிறைய பாட்டு அவங்க மூலியமா எடுத்திருக்கோம். அதுல ஒரு பாட்டு இப்ப ஒரு சின்ன டெமோ, ஒரு அந்த குருவி. இல்ல இது அப்படிதான், அப்படி ஃபோல்டிங் தான், அப்படி டக்கு அப்படி காட்டு. 2 நிமிஷம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி சிறுவர்கள் நாடகம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது ரொம்ப கம்மியானது. அதில் ரொம்ப முக்கியமானது இப்போ மறுபதிப்பில் காந்திமேரி அப்படிங்கிறவங்க தன்னுடைய சிறு வயது பதிவுகளை நாடகமாக, அவங்க சின்ன வயசுல அவங்களுடைய இயக்கங்கள், அவங்களுக்கு கிடைக்காம போட, அவங்க பார்த்தது, அவங்களோட தொடர்ந்து பயணிச்சது, இதெல்லாம் ஒரு மெமரியா கன்வெர்ட் பண்ணி இந்த தெப்பத் திருவிழா அப்படிங்கிற இந்த நாடக நூலை வந்து எழுதியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 5 நாடகங்கள் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. 5 நாடகங்களும் இதில் 2 விதமாக இருக்கும். ஒன்று முழுக்க முழுக்க கேரக்டர்ஸாக மக்களை நடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று பறவைகள் எல்லாம் கேரக்டராக இருக்கும். பறவைகளும் மிருகங்களும் கேரக்டராக வரக்கூடிய சில நாடகங்கள். சில இடங்களில் 2 பேர் கலந்து வருவாங்க, மனிதர்களும் பறவைகளும் மிருகங்களும் பேசிக்கிற மாதிரியான கேரக்டர். இந்த மாதிரி ஒரு 2 விதமான ஃபேண்டசி சேர்ந்து ஒரு 5 நாடகங்களை அவங்க அழகாக இதுக்குள்ள தொகுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ வேலு சரவணனுடைய நாடகங்கள் இருக்கு. அது மாதிரி ஒரு எண்ணி சொல்ல போனா ஒரு இந்த மாதிரி ஒரு 10 தொகுப்பு கூட வந்திருக்காது. ஒரு 5லேருந்து 6 தொகுப்புக்கு தான் வந்திருக்கு. அதாவது மாணவர்களோட வேலை செஞ்சு அது இப்போ சமீபத்தில் சிகப்பு யானை சந்திரமோகன் அப்படிங்கிறவர், அவரு மாணவர்களோட ஒர்க் பண்ணி இப்போ ஒரு நாடக நூல் வெளியிட்டு இருக்கிறார்.
இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த சமயம் குழந்தை இலக்கியத்தில் நீங்களும் பயணிக்க விரும்பினால் நீங்கள் கொஞ்சம் குழந்தைகளை அப்சர்வ் பண்ணி குழந்தைகளோட பயணித்து அதிலிருந்து சில அம்சங்களை எடுத்து நாடகமாக கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பிற்காலத்தில் உங்களோட குழந்தை இலக்கியவாதிகளாக காட்டுறதுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த பப்பட் அப்படிங்கிறது இந்த மாஸ்க், இது வந்து மாஸ்க்கு, இது கேப் டைப் மாஸ்க். இது வந்து நம்ம ஆக்சுவலி ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஸ்டென்சில் பண்ணி கட் பண்ணிலாம் வச்சிருக்கிறேன். ஆனால் அதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறது நான் சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு. இது ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு ரெக்டாங்குலர் பீஸு, ஒரு சார்ட்டை எடுத்தோம்னா 4ஆக கட் பண்ணிக்கணும். ஒரு சார்ட்டை 4ஆக கட் பண்ணின்னு அது 4ல் ஒரு பகுதியான இதை எடுத்துக்கணும். இது ஒரு பிபிடி கொண்டு வரல. நான் ஆக்சுவலி பிபிடி போட முடியும் அப்படிங்கிற அந்த ஐடியா இல்லை. அதனால் இது பிபிடிலாம் அது பிபிடி கொண்டு வந்துருப்பேன் உங்களுக்கு. அது போட்டுட்டு இருக்கலாம். அது எதாச்சும் நமக்கு இந்த பென்ட்ரைவ் இதெல்லாம் காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதில் இருக்கிற அந்த கிளி கூட அந்த வந்து பேர்டு இருக்கு இல்லையா, அந்த பறவை மாதிரி தான் இப்போ கிளி பண்ணப்போம். இந்த 2 பறவை மாதிரி தான் நம்ம கிளியை பண்ண போகிறோம். அது உள்ளார கிளி இருக்கு, அது உள்ளார இன்னொரு கிளி சைடில் இருக்கு. இந்த பக்கம் லைட்டத்தில் தலையை மாட்டி இருக்கு பாருங்க. இப்போ அந்த பொக்கே தெரியுமா, நம்ம பொக்கே செய்வோம் இல்லையா, அதுக்கு ஒரு கோன் செய்வோம் தெரியுங்களா, அதுதான் இது. நான் ஒரு சமயம் அவசரமாக ஒரு 30 மாஸ்க்கு மறுநாளுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ என்ன பண்ணுறது, 30 மாஸ்க்கு மறுநாள் பயன்படுத்தணும் அப்படின்னும் போது இரவோட இரவாக உட்காந்து முயற்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் இருக்கு. அப்போ ஒரு கோன், அப்போ அது பொட்டலம் அடித்து எல்லாம் கொடுப்பாங்க கடையில எல்லாம். அந்த பொட்டலத்தை வச்சுக்கிட்டு இப்படி நிமித்தி வச்சு நேர வச்சு சைடில் வச்சு அதெல்லாம் கட் பண்ணி அதில் கண்டுபிடிச்ச ஒரு டிசைன். இப்போ இப்படி அந்த பொக்கே கோன் மாதிரி முதல்ல இப்படி மடிச்சுக்கணும். நான் இதில் வசதிக்காக இப்படி ஒரு சின்ன இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்படி மடிச்சுட்டு இதை இப்படி ஒட்டிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொக்கே கோன் இல்லையா, ஜஸ்ட் இது வந்து பொக்கே கோன் மாஸ்க்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ இப்படி இருக்க இதுக்குள்ள நம்ம லீவ்ஸ்லாம் வச்சுட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அழகாக பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா 3ஆக கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணணும்னா கீழே இருந்து நம்மளோட தலை அளவு இருக்கு இல்லையா, இங்கேருந்து இங்கே வச்சோம்னா ஒரு ஜான், இங்கேருந்து வச்சாலும் இந்த வளவு வரைக்கும் ஒரு ஜான். நம்ம அவங்க கைக்கு அவங்களோட முகம் ஒரு ஜான் இருக்கும். வச்சு பார்த்துக்க, எல்லா டவுட் இருந்தால் வச்சு செக் பண்ணி பார்த்துக்க. சரியா? அந்த ஒரு ஜான் அளவுக்கு இங்கேருந்து நம்ம இந்த கேப் விட்டு கூடுதலாக நம்ம எந்த பாத்திரம் செய்ய போகிறோமோ அதுக்கு தக்கவாறு ஒரு 2 விரல் 3 விரல் கேப் விட்டுக்கலாம். மேலே சென்டர்லேருந்து ஒரு கோடு, அதுபோல் 4 விரல் இந்த சென்டர் கோடு போட்டுட்டு 4 விரலில் இப்படி வச்சு இங்கே ஒரு மார்க்கு, இந்த பக்கம் 4 விரல் வச்சு இங்கே ஒரு மார்க், அதை கட் பண்ணி ஒரு கோடு 3 கோடு கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டா நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த சென்டரில் உள்ள 2த்தையும் இப்படி மடிச்சிக்கிறோம். மடிச்சுக்கிட்டோடனே நம்மளுக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். அப்புறம் இதில் எதுவும் ஒரு சைடை இப்படி மடிச்சு ஒட்டிடுறோம். இதோட ஒட்டிடணும். இப்போ நான் பண்ணுறது உங்களுக்கு வேகம் பண்ணுறதுக்காக ஸ்டார்டர் போடுறேன். வச்சுட்டு நம்ம தலையில் வச்சு யார் தலைக்கு செய்ய போகிறோமோ அவங்க தலையில் வச்சு சைடில் இந்த சைடு இருக்கு இல்லையா, இதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு ஸ்டாப்லர். இந்த ஸ்டாப்லர் போடும்போது பின்னு வெளியில் வர மாதிரி போடணும். ஓகே, இந்த வளவு வெளியில் இருக்கணும். உள்ளே இருந்தால் என்ன ஆகுனா என்ன மாதிரி நீட்டாக முடி வச்சுக்கிறவங்களுக்கு கஷ்டம், பிடிச்சி இழுத்துரும். சரியா? இப்படி மாட்டி எப்படி இருக்கும்போது பிடிச்சி இழுக்கும். அப்போ லேடிஸ்லாம் போடும்போது என்ன ஆகும், அவங்க சடையெல்லாம் பின்னெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம மாட்டிட்டு இப்படி எடுத்தோம்னா முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்போ அந்த பின்னு உள்பக்கம் இருக்கக்கூடாது, வெளிப்பக்கம் இருக்கணும். குழந்தைகளுக்கு அதுதான் விஷயம். இப்போ குழந்தைகளுக்கு உள்பக்கம் இருந்துச்சுன்னா ஸ்கின் அவங்களுக்கு நம்மளை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ கீறிடும். இதெல்லாம் டெக்னிக். இது முடிவு சொன்னது வந்து ஒரு விஷயம். ஆனால் மெயின் டெக்னிக் என்னன்னா குழந்தைகளுக்கு கீறிடும். அது வராமல் இருக்கிறதுக்கு வெளிப்பக்கம் பின்னு போடணும். இந்த டெக்னிக் வந்து சொல்ல மாட்டாங்க, இப்போ பின்ன போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் மெயின் ரீசன். அதோட நுணுக்கங்கள் தெரியுது. இப்போ இது வந்துருச்சு இல்லையா, இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்ச அந்த குவார்டர் 4 ஒரு பகுதி இருக்கு இல்லையா, ஒரு பகுதி தான் நம்ம இப்படி பண்ணிட்டோம். அப்போ மீதி இன்னும் நம்ம கிட்ட 3 பகுதி இருக்கும். அந்த பகுதியை அதை 2ஆக கட் பண்ணீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதை 2ஆக அப்படி மடிச்சுட்டு நமக்கு என்ன பறவைக்கான மூக்கு வேணுமோ அந்த மூக்கை வந்து வரைஞ்சிக்கணும். அந்த மூக்கை வரையும் போது இந்த தலையில ப்ரெஸ் பண்ணிட்டு அதை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த மூக்கை வரைஞ்சிக்கணும், மார்க் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு இங்கே ஒட்டுறதுக்கான கேப் இருக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணுறோம், அப்போ இதுக்குள்ளார இப்போ நம்ம கிளிக்காக இப்படி வரைஞ்சிட்டோம். இது உள்ள ஃபுல்லாக கம்மு பண்ணிடுறோம். உள்ளார ஒரு சைடு மட்டும்
கம் பண்ணுறோம். கம்மு பல் ஸ்டெப்பில் பண்ணிக்கிறோம்ப்பா. இப்போ இதில் 2 பீஸா 2 மடிச்சோம் இல்லையா? அப்போ இங்கே 2 பீஸா இருக்கும். இங்கே கம் அப்ளை பண்ணிடணும். ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிட்டு இதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிட்டு அங்கே கம் அப்ளை பண்ணணும். இங்கே வச்சு அப்படி பண்ணோடனே ஒட்டிக்கும். அப்போ நீங்கள் ஸ்டாப்லர்லாம் பண்ண வேண்டியதில்லை. சரியா? இப்போ நமக்கு ஒரு கிளி ரெடி. இது கிளியா இருக்கலாம். என்ன மூக்கு வைக்கிறீங்களோ அந்த பறவையா மாறிடும். இப்போ அதில் வெவ்வேறு வகையான மூக்குகள் இருக்கும். இப்போ அதே வந்து ஒரு எலியா ஆகிறதுக்கு இப்போ அது மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு சார்ட்டை இந்த மாதிரி அதை ஒரு கால் மீதி இருந்த கால் பகுதி 2 மடிச்சிருக்கிறோம். மடித்து அதில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். எந்த மாதிரி காது வேணும், இப்போ காது நீட்டாக முயல் வேணும்னா நீட்டாக கட் பண்ணிக்கணும். இது 4 மடிச்சுன்னு அப்படி மடித்து கட் பண்ணால் முயல் வந்துடும். எலி வேணும்னா ஒரு அப்படி ரவுண்டாக மடித்து ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுபோல் கலரிங் பண்ணும்போது நம்ம இது வரைக்கும் கலர் எல்லாம் பெயிண்ட் எடுத்து பண்ணியிருப்போம். சிலர் கலர் நாலேஜ் ஏதோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ் போயிருப்பீங்க, பெயிண்டிங் கிளாஸ் போயிருப்பீங்க. அவங்க வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க எப்படி வந்து கலர்ஸை யூஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு என்ன கலர் எப்படி அப்ளை பண்ண தெரியும். என்ன பண்ணுவோம், கலர் அப்படியே மொத்தமாக அள்ளி போட்டு ஒரே ஒரு பாட்டிலில் கலர் வாங்கி கொடுத்தா ஒரு மெட்டீரியலில் ஒரு போஸ்டர் பண்ணுறதுலையோ ஒரு மாஸ்க் பண்ணுறது கலர் ஃபுல்லாக காலி பண்ணி விடணும். ஆனால் அப்படி பயன்படுத்தக்கூடாது. கலர் பயன்படுத்தும் போது அது என்ன மீடியம் கலர் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அது வாட்டர் கலர் அப்படின்னா அது தண்ணியாக பயன்படுத்தணும். போஸ்டர் கலர்னா அது டெம்பரா மீடியம் சொல்லுவோம். அப்போ அதை கொஞ்சம் திக்காக பயன்படுத்தணும். சரிங்களா? ஆனால் போஸ்டர் கலரையும் நம்ம தண்ணியாகவே பயன்படுத்தலாம். அது தப்பு கிடையாது. போஸ்டர் கலர் தனியாக பயன்படுத்தக்கூடாதா? பண்ணலாம். அது அப்ளை பண்ணுற இடத்த பொறுத்து. ஓகே, இப்போ இந்த மாஸ்க்கு தனியாக பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது, திக்காக பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது, உடையும். அது தனியாக பயன்படுத்தினா போதும். சரியா? இப்போ இதுக்கு இவ்வளோதான். இப்போ இது 2 இருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு 2 இப்படி காதை மடித்து வச்சோம்னா இப்படி 2 மடித்து இங்கே வச்சு ஒட்டிட வேண்டியதுதான். இந்த பேட்டர்ன் டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வகுப்பறைக்கு போகும்போதோ இல்லை உங்களுடைய நிகழ்ச்சிக்கு தேவைப்படுற போதோ ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 10 மாஸ்க்கு 5 மாஸ்க்கோ ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு இந்த மாதிரி மீசை கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மீசையை இப்படி கட் பண்ணிட்டு இங்கே ஒட்டிடலாம். மீசை ஒட்டிட்டு கண்ணை வரைஞ்சிட்டோம்னா எலி. இப்போ இது என்ன பண்ணுறோம், இப்போ கலர் பாருங்க. எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவோம், கண்ணுக்கு கருப்பு போடணும். அப்போ என்ன உடனே எடுத்த உடனே நமக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கருப்பு கலர் தான் தோணும். டக்குன்னு இப்போ கருப்பு கலரை எடுப்போம். ஆனால் எடுத்த உடனே எந்த ஒர்க் ஆரம்பிக்கும் போதோ கருப்பு கலரை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. அப்போ எல்லோ கலரை தான் நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் கலர். இப்போ நான் கிளி பண்ணணும் சார், கிளிக்கு வந்து எல்லோ கலர் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா? அது பச்சை தானே இருக்கும். ஆமாம், பச்சை தான் இருக்கும். ஆனால் எல்லோ கலர் பண்ணிட்டு நீங்கள் மேலே ஒரு கலர் பண்ணும்போது எந்த கலர் பிரைட் ஆகும். ஆனால் ஒரு கருப்பு கலர் பண்ணிட்டு மேலே கலர் வச்சிங்கன்னு வச்சுங்க, கலர் வரவே வராது. அதனால இப்போ எங்கே வந்து உங்களுக்கு எல்லோ, இது வரைக்கும் எல்லோ வேணும். இப்போ இது வரைக்கும் ரெட்டு, இப்போ இது வரைக்கும் கிரீன். இப்போ கிரீனை வந்து நீங்கள் இப்போ இங்கே வந்து கண்ணு வரணும். கண்ணுக்கு கேப் விட்டுட்டு மற்ற இடத்துல என்ன பண்றீங்க, சும்மா அப்படி ஸ்ட்ரோக் மாதிரி பண்ணாலும் போதும். எல்லோல வந்து ரொம்ப டீட்டெயில் பண்ணணும் அவசியம் கிடையாது. சும்மா அப்படி ஸ்ட்ரோக் மாதிரி பண்ணிட்டு
என்ன பண்ணும்? அப்புறம் என்ன பண்ணும்? பறந்து போகுமா? எங்க அப்படியே பறந்து போகும். அப்படி போகுமா? தேங்க்யூ. சில்ட்ரன் தியேட்டர் அப்படிங்கிறது, குழந்தைகள் நாடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமா பள்ளிக்கூடத்துல நம்ம வீரப்பட்டி கட்டுப்பொம்மன் இந்த மாதிரி வேஷங்கள்லாம் போட்டு நடிக்கிறது அப்படிங்கிறது குழந்தைகள் நாடகம் அப்படின்னு நம்ம புரிதலோட இருந்துட்டு இருக்கோம். இப்ப நான் சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வேற ஒரு விதமான ஒரு புரிதல் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பத்தி பேசுறேன். சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுமா. கிட்ட எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றத நீங்க சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கும் இப்போ ஒரு ஆசையா இருக்கு, சரி இப்படிலாம் நம்மளும் குழந்தைங்கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு ஆசையா இருக்கு. மகிழ்ச்சி, நன்றி.